தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஏய் உன்னோட அழக பார்த்து மயங்கிட்டோமடி நாங்கெல்லாம் அங்கே இங்கே எங்கெங்கே என்று அழிஞ்சு தெரிஞ்சோம் நாளெல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச மியூசிஷியன்னா மைக்கேல் ஜாக்சன் தான். ஈவன் பிஃபோர் ஐ நியூ ஹிஸ் நேம். நான் எப்பவுமே ஐ பிலீவ்ட் அண்ட் ஐ ஹேட் ஒன்லி ஒன் விஷன் இன் மை ஹெட் தட் இன் ஃபியூச்சர் ஐ வில் பி மியூசிக் கம்போசர். அவ்வளோதான். இது எனக்கு வராது அப்படின்னா என்ன? மியூசிக் யாராவது நீங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாச்சு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற பணிவும் இருக்கணும். எவனாவது நீ எல்லாம் பேசணும் டே எனக்கு தெரியும் என்ன பத்தி சொல்ற கெத்தும் இருக்கணும். பணிவாவே இருந்தா அமுக்கிடுவானுங்க, கெத்தாவே இருந்தா தூக்கிடுவானுங்க. நம்மளோட ஆசை வந்து ஜென்யூனா இருந்தா அதுதான் நம்ம லைஃப் நம்ம மைண்ட் நம்ம டிசைட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி அது யாருக்கா இருக்கணும் அது வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். என்னை பார்த்து அவங்க கரெக்ட் நினைக்கிறாங்களா தப்பு நினைக்கிறாங்களா அந்த சிந்தனையே எனக்கு கிடையாது. ஸோ இதுதான் நம்ம லைஃப்லயும் அப்ளை பண்ணணும். நம்மளை பத்தி மத்தவன் என்ன நினைக்கிறான்னு நினைக்காம இருக்கிறதே பெரிய பிளஸிங். இமேஜினேஷன்ஸ்க்கும் நம்ம எவ்வளவு சாதிக்க முடியுங்கிறதுக்கு வந்து எப்பவுமே லிமிட்ஸே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து இதுதான் பண்ணணுங்கிற ரூல் யாருக்கு இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ எக்ஸ்பெரிமெண்ட் வித் யுவர் லைஃப் ப்ளீஸ். டு நெவர் பி அஃப்ரைட் டு ஃபெயில். பிகாஸ் எவனா இருந்தாலும் ஃபெயில் ஆகி வந்தவன் தான். அப்ஹில் போறப்போ ஒரு டவுன்ஹில் அடிக்கிற ஒரு மொமெண்ட் வரும்ல அது லைஃப்ல எவ்வளவு சீக்கிரம் வந்து அவ்வளவு பிளெஸ்ட். So those are the moments that are going to make us strong. The uphill moments will make us headstrong, but the downhill moments will make us emotionally strong. நம்ம லைஃப்ல வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம லைஃப் இஸ் a failure. நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தான் ஆக்சுவலா. ஏன்னா ராஜா சாரோடைய படங்கள் பார்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எல்லாம் அழுது இப்போ நாயகன்ல எல்லாம் சொல்லுவார் பாருங்க. எப்பவுமே நான் அந்த சீன் சொல்லுவேன். உங்க அம்மாவை கொண்டானே அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்தம் சொல்லும்போது ஒரு கேப் கொடுப்பாரு. Hi sir, எப்படி இருக்கீங்க? Hi, I'm good. Thank you so much. How are you? I am too good. Thank you so much for coming to this show. My pleasure. So DSP நாலே ஒரு insane energy. And I think நாங்க இப்போ உங்க பிளேஸ்ல இருக்கறனால அந்த எனர்ஜி அப்படி லைட்டா எங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வருது. I'm glad. So we'll start with the question, how are you doing in life generally? The amount of love you've been receiving so far is so good. And the receiving endல இருக்கீங்க அப்படின்றப்போ how is it treating you? I mean, I always feel good and yeah, it's a blessing that, you know, receiving love is a blessing. So whether they love our music or love us or love you know, having friends, family and especially people who love your work, Your craft. that itself is a blessing and I always feel that. Yes. Yeah, I'm grateful for that. இப்போ உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நான் படிச்சிருக்கேன். ஐ ஹர்ட் அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து மைக்கேல் ஜாக்சன் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ். பேர் இந்த முகம் தான் இந்த ஆளுடைய பேர் தான் மைக்கேல் ஜாக்சன் தெரியாத டைம்லேருந்து யூ பீன் ஸோ கிரேசி அபவுட் ஹிஸ் மியூசிக் அண்ட் ஒர்க். ஸோ அண்ட் சம்வேர் ஐ பிலீவ் தட் அவரோட ஒர்க்கோட ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் உங்களுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இருக்கலாம், the way you dance, the way you carry அந்த எனர்ஜி is everything. அது வந்து அங்கேருந்து கொஞ்சம் வர மாதிரி எனக்கு தோணும். கொஞ்சம் நிறையவே. So do you remember your first performance? நீங்கள் முதல்ல ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஈவன் ஸ்டேஜுங்கிற மட்டுமே இல்லாமல் நான் வீட்லேயே வந்து யாரோ கெஸ்ட் வராங்க இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அங்கிள் ஆண்ட்ஸ் அந்த மாதிரி யாரோ வராங்க அப்படின்னா ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு வீட்டில் வந்த உடனே அவங்களுக்கு கண்ணில் படுற காட்சி என்னென்னா ஏதோ ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டு கண்டபடி ஆடிட்டு ஐம் டாக்கிங் அபவுட் when I was a very small kid, ஸ்கூல் டேஸ். ஸோ வந்த உடனே அப்பாவும் சொல்லுவேன் இவன் நிறுத்தவே மாட்டேன், இவன் பாரு ஆடிட்டே இருப்பான், பண்ணால் ஏதாவது ஒரு பேட் அது இதுன்னு போட்டு ஆடிட்டே இருப்பேன். ஸோ I used to exactly imitate him, like do the moonwalk and all that. So I grew up like that. So நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச மியூசிஷியன்னா மைக்கேல் ஜாக்சன் தான். ஈவன் பிஃபோர் ஐ நியூ ஹிஸ் நேம். ஏன்னா அந்த அளவுக்கு they call him the most popular man on the planet, right? Yeah. So இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க இங்கே மைக்கேல் ஜாக்சன் So many posters of ஒரு Michael ஹேட் அப்படி Jackson. ஒரு ஹேட் அப்படி போட்டாலே அது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு. ஸோ then later when I started performing in school in the annual day celebrations எல்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த பிளாக் ஆர் ஒயிட் அந்த சாங் இந்த சாங் எல்லாம் I started performing and அதெல்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் சாங் கூட தான் ஆரம்பிச்சேன் நான் பெர்ஃபார்மன்ஸஸ். ஓகே. Yeah. ஸோ இந்த ரெகுலர் சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் நடக்கிற மாதிரி வீட்டில் யாராவது வந்தால் நம்ம தான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் நம்ம தான். ஆமாம். ஆனால் மற்ற வீட்டில எல்லாம் மேபி கூப்பிட்டுட்டு நீ ஏதாவது பண்ணி காட்டுன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு சொல்லவே வேண்டாம். பண்ணிட்டே இருப்பேன் ஆல்ரெடி.
ஓகே. ஸோ இப்படி ஒரு சின்ன வயசுல இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் யுவர் கரியரா மாறுது அப்படின்றப்போ இன் அ வே இட்ஸ் அ பிகெஸ்ட் பிளெஸிங். பிகாஸ் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த லைவ்லிஹுட் தேர் ஒர்க்கிங். பட் I consider myself lucky. ஸோ நான் பிடிச்சதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஹவு டிட் யூ சேஞ்ச் இட் இன் டு யுவர் கரியர்? அதை வந்து உங்களோட ஒர்க்கை எப்படி மாற்றுறீங்க? See, that's a good question. ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணுங்கிறது நம்மளோட டெசிஷனாக இருக்கணும். நம்மளோட ரொம்ப ஆழமான டெசிஷனாக இருக்கணும். அது ஒரு கனவாக இருக்கணும். கனவு ஒரு ஆசைங்கிறது தாண்டி அதுதான் உண்மையான நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். When you believe that it's going to be your truth and that will ultimately become your truth, which is in other words called manifestation maybe. But நான் எப்பவுமே I believed and I had only one vision in my head that in the future I'll be music composer. அவ்வளோதான். So I think that's why it happened very early in my life. ஸோ நான் ஒரு இன்சிடென்ட் பண்ண சொல்லலாம். 6th standard படிக்கும்போது when school reopens after summer holidays, right? So I was back in school and then நிறைய புது பசங்க ஜாயின் பண்ணுவாங்க, சில பசங்க ஸ்கூல் மாறுவாங்க, அப்படிலாம் இருக்கலாம். ஸோ பிரின்சிபல் கேம் டு த கிளாஸ், லைக் எல்லா கிளாஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஸோ என்ன ஜஸ்ட் ஃபார் லைக் ஐஸ் பிரேக் செஷன் மாதிரி. yeah like an introduction to the thing. So what's your name இப்படி கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் I am from T Nagar, I'm going to become a doctor, I'm so and so from somewhere, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மயிலாப்பூர், I'm going to become a computer engineer, இந்த மாதிரி டாக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், டாக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், டாக்டர், இன்ஜினியர், கம்ப்யூட்டர், இப்படியே போயிட்டு திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சா, சார் my name is தேவி சிறப்பு சார், I am from வடபழனி, I'm going to become a music director அப்படின்னு. 6th standardல எல்லாருமே பிரிண்ட் ஆஃப் சைலன்ஸ், எல்லாம் டங் டங் டங். அதாவது இப்போ படத்தில் க்ளோஸ்அப்ஸ் கட் பண்ணி டேங் 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 அப்படின்னு க்ளோஸ்அப்ஸ் கட் பண்ண எல்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்க. பிரின்சிபலே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னடா அவன் சம்மந்தம் இல்லாமல் மியூசிக் டேரக்டர் யார் அவன் அப்படின்னு. பிகாஸ் அந்த டைமில் வந்து மேபி மியூசிக் டேரக்டருங்கிற வேர்டே வந்து இட்ஸ் நாட் தட் பாப்புலர். Kids would not even have understood what I was talking about. But thanks to our master இளையராஜா சார், மியூசிக் ஆர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாலே தெரிஞ்ச ஒரே ஒரு வேர்டு வந்து இளையராஜா. எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இந்தியாவில் மியூசிக் டைரக்டர்னா தெரிஞ்சது இளையராஜா மட்டும் தான். ஹூ இஸ் தேட் பாப்புலர் ஆஸ் ஒரு அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர். அவனுக்கு வேர்டுக்கே டெஃபினேஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் பேர் பாப்புலர். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன ஆயிடுச்சு, everybody started making fun of me. Like fun of me na in a very lovable way only. இளையராஜா வந்துட்டார்ப்பா அப்படின்னு என்னை பார்த்து. ஸோ அவங்க வந்து நக்கலாக தான் சொன்னாங்க அதை. ஆனால் அவங்க நக்கலாக சொல்கிறாங்க எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளா நம்மளை பார்த்து இளையராஜான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயங்கரமான சந்தோஷத்தோடு நான் சுற்றிட்டு இருப்பேன் ஸ்கூலில். ஸோ வெரி சூன் தென் ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஃபார் த ஸ்கூல். தென் ஐ ஸ்டார்டட் ஆனுவல் இதில் பிகாஸ் ஐ வாஸ் லேர்னிங் mandolin under my guru mandolin Srinivasan. ஓகே. So I started performing mandolin. Then later I started dancing. என்ன இவன் ஆடுறான் பாடுறான் எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுவாங்க. So later on when we started competing with other schools like inter school culturals எல்லாம் நடக்கிறப்போ I was the only musical source from my school. So I used to lead the whole thing. Even by the time on the 6th and 7th 8th 9th அது போகிறப்போ இந்த 11th 12th பசங்களாக இருப்பாங்கள்ல எல்லாருக்குமே வந்து நான் வந்து லீடர் ஆகிட்டேன். ஐ மீன் கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆகிட்டாங்க அப்போவே என்ன. ஓகே. ஸோ ஈவன் மை சீனியர்ஸ் யூஸ் டு கம் அண்ட் ஆஸ்க் மீ டே எங்களையும் சேர்த்துக்கூடா அப்படின்னு. ஸோ த ஹோல் ஸ்கூல் ஸ்டார்டட் லவ்விங் மீ ஃப்ரம் தென். I started choreographing. I started dancing, choreographing and arranging things for அந்த மாதிரி. And I also used to study. I was always the class topper. So in all the classes. Oh my god, academics liye yeah academics I used to study well actually. So I was throughout my school I was the class topper always. So +2 முடிக்கிற டைம்ல and also இன்னொரு விஷயம் சும்மா ஜாலிக்கு வேணா சொல்லிக்கலாம். I was the only unanimously elected school people leader without elections. அப்பெல்லாம் ஸோ 11th இருக்கும்போது சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இயர் எப்படியும் SPL இவன் தான், ASPL தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பில்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தென் ஐ வாஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வென் ஐ வாஸ் லீவிங் ஸ்கூல். So I was the cultural secretary. Then I was also in sports. So district level and state level athleticsல நான் வின் பண்ண நிறைய சாம்பியன்ஷிப்ஸ். I was a proper athlete actually. ஒரு வாய்ப்பு கூட வேற யாருக்கும் கொடுத்ததில்ல. எல்லாத்துலயுமே ஆல் ரவுண்டர்னா வாட் இஸ் திஸ்னா? இல்ல இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்குது ஆனால் எதுவுமே ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற இது ஒரு கன்ஃபியூஷன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயம் பிடிக்குது எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கிடைக்குது அது ஒரு கன்ஃபியூஷன் தான். Yes. அதனால தான் I started talking about this. Okay. So I was good at studies, I was good in sports, I was good in almost everything that I used to attempt to. I was good in painting. I got
அப்போது கவர்னர் கையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டேட் லெவல் பெயிண்டிங் காம்படிஷனில் ஐ ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தே கேம் எ சைக்கிள் ஃபார் ஹீரோ ரேஞ்சர் சைக்கிள்னு ஒன்று. அப்போது ஐ ஸ்டில் ஹேவ் தட் சைக்கிள் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ ஐ ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓவரால் ஸ்டேட் லெவலில். ஸோ ஐ டு டூ ஹேண்டிகிராஃப்ட்ஸ், வாட் யூ கால் தட், அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அந்த காம்படிஷன் போய் ஐ டு வின். ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாட் குட் அட் நோ நோ இது எனக்கு வராது அப்படின்னா என்ன, மியூசிக் இல்லை சீரியஸாகவே ஃபுல்லாக வர மாட்டேங்குது. ஸோ என்னன்னா நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா இவ்வளோ விஷயமே நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணணும்னு எனக்கு எந்தூசியாசம், எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் எப்பயுமே வந்து நான் கன்ஃபியூஸ் ஆனதே இல்லை. என்னோட மெயின் குறிக்கோள் மியூசிக்னு எனக்கு தெரியும், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸ்க்கே அந்த கிளாரிட்டி வந்துடும். ஓகே. ஸோ ஒன்று வந்து பல விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு ஃபெயில் ஆகுறதும் ஒரு கன்ஃபியூஷன், பல விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகுறதும் கன்ஃபியூஷன், அதுதான் நான் சொல்ல வரேன். பட் நம்மளுக்கு அந்த நம்மளோட டார்கெட் என்னன்னு தெரியும். விஷன் கிளியரா. So yeah, so as this was going on, then I used to get selected for example, finals sports, and my specialty was 100 meters and then long jump. Okay, so அதுக்கு நான் செலக்ட் ஆகிடுவேன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவலுக்கு. ஆனால் அதே டைமுக்கு வந்து கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் வரும், லைட் மியூசிக் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன். ஸோ ஆனால் மை டீச்சர்ஸ் நாள் யூஸ் டு சே இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் பிக்கர், பிகாஸ் நீ ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டேன்னா ஃப்யூச்சரில் உனக்கு வந்து ஜாப் அது இதுன்னு. ஸ்போர்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிகர், மியூசிக் வந்து அது ஒரு ஃபன் தான், அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே நாள் வரும். இப்போ இங்கே எது பெருசு எது சிறுசு அது கிடையாது. எனக்கு என்ன வாட் மை ஹார்ட், வேர் மை ஹார்ட் வாண்ட்ஸ் டு பி வாஸ் யூஸ் டு பிகம் எ சேலஞ்ச் ஃபார் மீ. ஐ நியூ தட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் த லைட் மியூசிக் காம்படிஷன் அண்ட் டான்ஸ் காம்படிஷன். பட் திஸ் இஸ் நீ வந்து இங்கே ஜெயிச்சுட்டு இப்போ நீ போயே ரெப்ரசென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் சொல்லுவார். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன சொல்லிட்டு நானே போய் ரிக்வஸ்ட். ஆனால் ஸ்வீட்டஸ்ட் திங் த ரேப்போ தட் ஐ ஹேட் வித் மை டீச்சர்ஸ், கடைசியில் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீச்சரே வந்து எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாரு டு டு கோ ஃபார் த மியூசிக் காம்படிஷன்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்னு. அவரே எங்கள் பிரின்சிபல் கிட்ட இல்லை சார் அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனை அங்கே போக விடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ மை டீச்சர்ஸ் பிகேம் லைக் மை ஃபேமிலி அண்ட் என்கரேஜ் மீ. ஸோ அப்போ நான் போயிட்டு எல்லா கப்பும் வாங்கி வந்துடுவேன். பெஸ்ட் டான்ஸர், டான்ஸ் காம்படிஷன் பெஸ்ட் டான்ஸர், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டான்ஸ், அப்புறம் வந்து பெஸ்ட் கீபோர்டிஸ்ட் இன் லைட் மியூசிக் காம்படிஷன், அப்புறம் என்டர்டெய்னர், ஓவரால் என்டர்டெய்னர், மிஸ்டர் என்டர்டெய்னர் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஸ்கூல் வில் பி ஹாப்பி. ஓகே. ஸோ இப்படி தான். ஸோ பை த டைம் ஈவன் பிஃபோர் ஐ ஃபினிஷ்ட் மை +2 எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். ஸோ ஐ வாஸ் 16.5 years something when I did my first film. That's too young. So அதுலேருந்து I don't know, I wasn't even figuring out my life at 16. Yeah, but நான் எப்பவுமே I don't know, I think I always felt much elder than what I was actually. எனக்கு அந்த ஃபீலிங் தான் மைண்ட்ல இருந்துச்சு. You were doing things. Okay. Yeah. அப்ப at 16 ஒரு மியூசிக் டைரக்டரா போறப்போ என்ன இருந்துச்சு, என்ன ஃபீலிங் இருந்தது, எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க, புரிஞ்சுதா வாட் இஸ் த ரோல் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ன்றது ஃபுல்லா எடுத்துக்க முடிஞ்சுதா? இப்போ பார்க்குறப்போ do you feel you've completely done the work at your best அப்படின்னு தோணுதா? Yeah, see, innocence is bliss ன்னு சொல்லுவாங்கல்ல சம்டைம்ஸ். நம்மளுக்கு நம்மளோட ஆசை வந்து ஜென்யூனாக இருந்தா அதுதான் நம்ம லைஃப், நம்ம மைண்டு நம்ம டிசைட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி, அது யாருக்கா இருக்கணும், அது வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்புறம் அந்த இன்னசென்ஸ் இருக்கும்போது என்னன்னா அந்த ஒர்க் மேலே இருக்கிற ஃபோக்கஸாக இருக்கும்போது தவிர எந்த பயமும் இருக்காது. ஓகே, அண்ட் தட்ஸ் அ பிளெஸிங். ஸோ அந்த எந்த பயமும் இருக்காதப்போ என்னென்னா ஒரு இதுதான் நான் பண்ணுறது, இதுதான் நான் பண்ணுவேன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். அப்புறம் வந்து பீயிங் arrogant is different, and then being very focused is different, and doing what you want to do is different. ஸோ ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதை அந்த ஏஜில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. அதாச்சும் கான்ஃபிடென்ஸை வந்து அரகன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, எனக்கு இதுதான் வேணும்ன்றது வந்து it is a grit, அது எனக்கு வேணும். Yeah, being confident is totally different, being arrogant is totally different. நம்ம வந்து கான்ஃபிடென்ட் இல்லை சார் எனக்கு I know what I'm doing is right, let me do this சொல்லும்போது இவனுக்கு என்னடா எவ்வளோ கொழுப்புன்னுவாங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்போ நான் ஃபிக்ஸ் ஆகிடுவேன், நான் இல்லை இவன் தான் தப்பாக சொல்கிறான்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஏர்லி ஏஜில் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஐ டோன்ட் நோ, somehow I crossed all that with lot of maturity, I guess. Then I always felt much elder than what I was actually. I never felt I was 50. இப்போ வந்து ஒரு 15-16-year-old boy பார்த்தா ஏன்னா கண்ணா நல்லா இருக்கேன், ஏன்னா குட்டி நல்லா இருக்கேன்னு கண்ணத்தை கில்ட்டு அமுச்சிடுவோம். இப்போ நான் ஒரு 15-year-old boy இப்போ நான் பார்த்தேனே, குட்டி பையன் என்னடா பண்ணுறேன், அப்புறம் திடீர்னு நான் ரியல் அப்போ இந்த ஏஜில் தான் நான் மியூசிக் டைரக்டர் ஆனேனா, அப்போ நான் எப்படி ஆனேன்னு இப்போ யோசிச்சா எனக்கே தெரியல. அப்போ என்ன பார்த்து டே குட்டி பையன் தான் நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஈவன் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் when I went, Devi was my first film.
ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நான் போனப்போ ஐ செட் இந்த சாங்க்கு இவ்வளோ பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேட் சம் 30-40 violin players, like violin, violas and cello section, everything. Then I had about like 10 rhythm players, 10 chorus singers, male, 10 female chorus. இப்படி ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க கோதண்டபாணி ஸ்டுடியோ, எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட ஸ்டுடியோவில். எல்லாமே நான் டிசைன் பண்ணி நான் மைண்டில் இமேஜின் பண்ண மாதிரி தான் நடந்தது. சின்ன வயசுலேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு போய் அந்த ஸ்டுடியோ போய் உட்காருவேன். ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்கோட்டி சார் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க. அப்போது அப்பா வாஸ் ஃபில்ம் ரைட்டர்னால I used to get access to go and see, just watch everything. அங்கே தான் மணி சர்மா சார் இவங்கெல்லாம் வந்து they were all big the most wanted keyboardists அப்பெல்லாம். ஸோ அவங்க பக்கத்தில் உட்காருவாங்க. சார் ஏன்னா யாரா நீ எல்லாம் கேட்பாங்க சார். பாட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி என்னையும் பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சொந்த ஒரு எல்டர் பிரதர்ஸ் மாதிரி, நான் ஒரு குட்டி தம்பி மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகிட்டேன். ஸோ சும்மா போய் பார்ப்பேன் அந்த பிராஸ் செக்ஷன், ட்ரம்பெட்ஸ் வாசிப்பாங்க. ஒரு மாதிரி நான் மியூசிக் டைரக்டர்னப்போ இந்த ஸ்டுடியோவில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்புறம் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் பாடணும். இப்படியெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் நினச்சபடி அதே ஸ்டுடியோவில் பயங்கரமான செலிப்ரேஷனோட பயங்கரமாக இதெல்லாம் கட்டி செலிப்ரேஷன் போஸ்டர் கீஸ்லாம் போட்டு என்னோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ரெக்கார்டிங் நடந்து என்னோட ஃபர்ஸ்ட் பூஜை நடந்து தேவி படத்துக்கு எஸ்பிபி சாரே வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினார். ஸோ இதெல்லாம் எப்படின்னா திஸ் வாஸ் எ பிக்சர் தட் வாஸ் தேர் இன் மை ஹெட் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ நான் ஃபஸ்ட் டே போன அன்னைக்கு அவ்வளோ 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஒல்லியாக அப்போ இன்னும் ஸ்கூல் முடிச்சிட்டு இருக்கேன் இன்னும். ஓகே, அப்போது ஒல்லியாக இருப்பேன். ஒரு டிஷர்ட் ஷர்ட் போட்டு பார்க்குறேன் யார் அவன். ஆனால் அவங்க என்னை பற்றி அப்படி நினைக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். வந்து சார் எனக்கு இப்படி தான் ரிதம்ஸ் எனக்கு கேட்குது. நான் ஒரு பாட்டு இமேஜின் பண்ணால் எனக்கு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா மைண்டில் கேட்கும். லைக் ஐ கேன் ஹியர் த ரிதம்ஸ், ஐ கேன் ஹியர் த வயலின் தரதர. ஸோ அதில் ஒரு தரதர பாம் பாம் தரதர பாம் பாம் தரதர பாம் பாம் தரதர தக்கு 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 தரதர. இந்த பீஸில் நானே சொல்லி அவங்க எழுதிக்கிட்டு நானே கண்டக்ட் பண்ணிட்டேன் அந்த சாங் ஃபுல்லாக. ஸோ தே வர் ஆல் சர்ப்ரைஸ்டு. ஏய் திடீர்னு வந்து ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியாதது தான் பெரிய விஷயம். அதுதான் சொல்றேன், இன்னசென்ஸ் இன் பிளிஸ், இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு ஏன் சொன்னேன்னா, ஓ இப்படி போய் 100 பேர்கிட்ட இந்த நோட்ஸ் எல்லாம் சொல்லி இந்த வாசிக்கு வைக்கிறதுனா இவ்வளோ பெரிய விஷயமோ, அந்த விஷயம் நம்ம உணர்ந்துட்டாலே ஒரு ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணுவோம் பண்ண மாட்டோமா, இது இல்லை இது தப்பா இது ராங்க, ஒரு பயம் வந்துடும். அந்த பயமே இல்லாமல் பண்ணதான் எனக்கு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. நான் மைண்டில் என்ன இருந்தோ அதை போய் நான் வளரி கொட்டிடுவேன். ஸோ என்னை பார்த்து அவங்க கரெக்டுன்னு நினைக்கிறாங்களா தப்புன்னு நினைக்கிறாங்களா அந்த சிந்தனையே எனக்கு கிடையாது. ஸோ இதை தான் நம்ம லைஃப்லேயும் அப்ளை பண்ணணும். நம்மளை பற்றி மற்றவன் என்ன நினைக்கிறான்னு நினைக்காம இருக்கிறதே பெரிய பிளெஸிங். ஸோ அப்படியே அந்த ஃபேஸை நான் தாண்டி வந்துட்டேன், உணர்ந்தும் வந்துட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து எப்பயுமே வந்து ஒன்றே we should never end up hurting anyone else. அவ்வளோதான் என்னோட தியரியே. Otherwise nobody has the right to stop you or stop anyone to that matter of fact. Whatever you think you can do. Nothing is wrong, nothing is right. And do anything that you like as long as, but அந்த condition important. Do anything, நிறைய பேர் வந்து பாதி தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. டூ எனிதிங் தட் யூ லைக்னு போயிட்டு நம்ம ஒருத்தனை வந்து அரைஞ்சிட்டு ஒருத்தனை வந்து திட்டிட்டு அப்படிலாம் போகக்கூடாது. டூ எனிதிங் தட் யூ லைக் as long as it does not affect anyone else. Never at the expense of another person's emotions. அது முக்கியம். ஏன்னா அந்த அண்டர்லைன் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே lot of things get filtered. So that's what I follow, either professionally or personally. So that has been my journey to put it like in oh my god, இந்த narration கேட்கும்போது I just understand one thing. Everybody should dream wildly about them. அவங்களோட கரியர் பத்தி அவங்களோட லைஃப் பத்தி ஒரு வைல்ட் ட்ரீம் இருக்கணும். இது நம்மளால பண்ண முடியுமான்னு டவுட், செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால இந்த போஸ்ட்ல வச்சிருக்கோம். சரி, now see Michael Jackson. Can you even imagine that one man at that time when there was no connection between that part of the world and this part of the world? டிவி சேனல்ஸே நம்மளுக்கு இந்தியாவில் வர சேனல் டிவியே கிடையாது நினைக்கிறேன் அப்போ இல்லை இந்தியாவில் எல்லாம். பட் we know Michael Jackson. அந்த அளவுக்கு சாதிக்க முடியும்னு யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? ஸோ அது அப்புறம் டேக் இளையராஜா எங்கேருந்து வந்தார், எங்கே போனார்? இல்லை 82 இயர்ஸில் இப்போ போயிட்டு லண்டனில் சிம்பனிலாம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பனின்னு என்னென்னு தெரியாது, இந்தியாவுக்கு சிம்பனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபோக் சாங்கில் வெஸ்டர்ன் பண்ணிட்டார், வெஸ்டர்னில் ஃபோக் பண்ணிட்டார். அவர் எங்கேருந்து வந்தார்? ஸோ இமேஜினேஷன்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ சாதிக்க முடியுங்கிறதுக்கு வந்து எப்பயுமே லிமிட்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஏன் தம்பி உன்னோட இப்போ என்ன மட்டும் இல்லை நிறைய பேரை வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஏன் நீ உன்னோட வேலை நல்லா தானே போயிட்டுருக்கு, உன் வேலை விட்டுட்டு ஏன் இன்னொரு வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த வேலை தான் நம்மளதுன்னு டிஃபைன் பண்ணது யார்? நம்மளே தானே டிஃபைன் பண்ணிட்டோம். நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினச்சதுனால தான் நான் மியூசிக் டைரக்டர் இருப்போம் இல்லையா?
நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். Yeah. இல்லைனா ஃபுட்பால் சும்மா சொல்கிறேன், இல்லைனா நான் ஸ்போர்ட்ஸ்லேயே கண்டினியூ பண்ணேன் அதில் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஆர் லைக்கிங் டு யூனோ host a podcast or something like that. But if you had wanted to become something else, ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், whatever it is, அதை நோக்கி நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். Yeah. அப்புறம் வாழ்க்கையில் வந்து இதுதான் பண்ணணுங்கிற ரூல் யாரும் இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆனால் உங்களுக்கு தோணணும். Yeah. You want to do experiment with your life. Please do never be afraid to fail. Because எவனா இருந்தாலும் ஃபெயில் ஆகி வந்தவன் தான். ஓகே, ஃபெயில்யூர் அதுதான் great people told, right? Like failures are the stepping stones for success. Yes. நிஜமாக தான் சொன்னாங்க. வித்தவுட் ஃபெயிலிங், லைக் நம்மளுக்கு பல்பு கண்டுபிடிச்ச எடிசனை சொல்லுவோம் 1500 times ஃபெயில் ஆகிட்டு பல்ப் கண்டுபிடிச்சிருக்காருன்னு. அப்போ அவர் கேட்டாங்களா, சார் 1500 times ஃபெயில் ஆயிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி அப்போ கூட உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் போடுதுன்னா, ஐ நெவர் ஃபெயில் 1500 times. ஐ ஃபவுண்ட் 1500 ways how not to make an electric bulb. So that's a way to look at life as well. So இதுதான் நம்ம வேலைன்னு டிஃபைன் பண்ணுற உரிமை யாருக்குமே கிடையாது, நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு பெஸ்ட் டெக்னிக் நான் ஒன்று வச்சுருக்கேன். யாராவது இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ தட் மீன்ஸ் God is giving us a sign that we can do it. We have to do it. ஸோ உங்களால் முடியாதுன்னு சொன்னாலே என்னென்னா அப்போ நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுற விஷயம் பெரிய விஷயம். இப்போ நான் ஈவினிங் படத்துக்கு போகிறேன்ப்பா, தியேட்டர் போகிறேன்னா, உன்னால் முடியாது யாரோ சொல்லுவாங்களா, படம் தானே போயிட்டு வாங்குவாங்க. இல்லை நான் தூங்க போகிறேன், உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தட் மீன்ஸ் அதெல்லாம் சின்ன விஷயம். உன்னால் முடியாதுன்னு எப்போ சொல்லுவாங்க, ஏய் நான் போய் இந்த படம் எடுக்க போகிறேன், இல்லைனா நான் வந்து அந்த வீடை வாங்க போகிறேன், ஏன்னா உன்னால் முடியாது. தட் மீன்ஸ் உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா டேக் இட் as a God's word or God's sign that you are on your right path. அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஆப்போசிட்டை வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுறாங்க நிறைய பேர். அதுதான் ஆகக்கூடாது. when somebody says you can't, be more encouraged. Be motivated and do the be thing. motivated. Yeah, okay. Exactly. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, failure is the stepping stone to success அப்படின்ட்டு. இப்போ எடுத்த முதல் ஒர்க் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று அச்சீவ் பண்ணியாச்சு. You didn't even realize that you were doing it in the right way அப்படின்னு. But eventually there would have been some moments in life where you would have been in the rock bottom. You've been ஒரு ஸ்லைட்ல கீழே போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு சின்ன பையனா வந்து ஹேண்டில் பண்ணீங்க? How was that point? That's a good question again. Those are the best moments of life actually. Okay. நம்ம அப்ஹில் போகிறப்போ ஒரு டவுன்ஹில் அடிக்கிற ஒரு மொமெண்ட் வரும்ல, அது லைஃப்பில் எவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ பிளெஸ்ட். ஓகே, புரியுதா? ஸோ those are the moments that are going to make us strong. The uphill moments will make us headstrong, but the downhill moments will make us emotionally strong. Absolutely right. Okay, so I was so blessed that I got that moment very very soon in my life, right after my first film. So நான் வந்து ஜெனரலாகவே I think I'm a fast learner. Okay. either technique or emotions. ஸோ அதனால வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ரைடு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் முடிஞ்ச உடனே, அதாவது சம்டைம்ஸ் பிரேக் கொடுத்தவங்களே நம்மளை பிரேக் பண்ணுறப்பவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஸோ I don't want to go deep into this, but that's what happened in my life. But it's okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் முடிஞ்ச உடனே எனக்கு தேவிங்கிற படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. லைக் தமிழ்லையும் பயங்கர ஹிட்டு, தெலுங்குலையும் பயங்கர ஹிட்டு, 200 days எல்லாம் ஓடி அதுக்கு செலிப்ரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் யார் அவன் சென்சேஷன் at 16, சென்சேஷன் at 17 பயங்கரமாக லைக் ஆல் பிக் மேகசின்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ், தமிழ், தெலுங்கு எல்லாத்துலையும் எழுதிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், that film was a very it was a semi fantasy, like you know it's got gods coming and all that, நாகராஜா வருவார், கீழே ஒரு லவ் ஸ்டோரி நடக்கும். ஸோ பட் ஐ ரீடிஃபைன் த ஹோல் திங் பை யூசிங் கைண்ட் ஆஃப் நாகராஜா வந்து உடனே நாதஸ்வரம்லாம் எடுத்து வாசிப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லாமல் அது நிறைய சிவலிங்கம், அப்புறம் சிவன் சாங்ஸ் நிறைய இருக்கும் அதில். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக, அப்புறம் நாகராஜா வந்து பியானோ வச்சு அப்புறம் அப்படிலாம் பண்ண உடனே எவ்ரிபடி காட் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ ஐ காட் அ ஹியூஜ் நேம் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் the songs. Okay, there were about 10 to 11 songs in that, like all genres of songs, like duets and the loud duets and the family songs and the fast songs and Ishwarangra and the Shivan songs எல்லாமே யாரும் கேட்டுட்டு nobody could believe that this was ஒரு young boy of 16, 17, 18 years வச்சு அவன் பண்ணியிருக்கான்னு நம்பவே இல்லை யாருமே. ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா, உடனே வந்து I got like 10-15 films offers வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன கேட்ச்னா, எல்லாமே வந்து அந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ், சேம் ஜான்ரா ஆஃப் ஃபில்ம்ஸ். அகெயின் தட்ஸ் அகெயின் another சேலஞ்ச். அப்போது ஜெனரல் என்னவா வந்துருச்சு, உடனே டக்கு டக்குன்னு சைன் பண்ணிட்டு காசு வரும், ஃபேம் வரும். அதுக்கு தான் எனக்கு எப்பவுமே காசு மேலே ஃபேம் மேலே ஆசை இருந்தது இல்லை. தட் சேவ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ என்னன்னா, எனக்கு நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி மைண்டில் இருந்தது.
ஸோ அந்த படமே வந்து தட் வாஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் ஃபில்ம்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். பட் இட் ஹேட் அ பிளெண்ட் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ லேர்ன்ட் கிளாசிக்கல் மியூசிக். ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சான்ஸ்கிரிட்லாம் லிரிக்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த வயசில் நான் வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் படித்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன் போட்டப்போ ஜொன்னவித்ல சார் இஸ் அ சான்ஸ்கிரிட் பண்டிட், இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் ஆல்சோ. அவர் சொன்னார் எனக்கு, ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அந்த தெலுங்கு படிக்கவும் வராது, இது படிக்கவும் வராது. நான் தமிழ் படிப்பேன், தமிழ் தெலுங்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஆல் தீஸ் ஃபோர் லாங்குவேஜ் ஐ ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். ஓகே. ஸோ அவர் வந்து he was very very surprised. எப்படி நீ வந்து நான் ஒன்று எழுதுனா அதோட பாவம், அதோட எக்ஸ்பிரஷன் பிடிச்சி அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரியே நீ டியூன் போடுறியே, இது வந்து லாங்குவேஜும் எக்ஸ்பிரஸ் தெரியாமல் வரவே வராது, யூ ரியலி பிளெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ ஐ ஹேட் தட் கிரேட் experience in doing that film, but then that was not the kind of films that I wanted to do further. Okay. இன்னும் ஒரு படம் அந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்ட உடனே பிராண்ட் போட்டுருவாங்க, இவன் இந்த மாதிரி படத்துக்கு தான். So I never wanted to let an external source brand me. Okay. Like I wanted to do what I wanted to do, but my kind of music was Michael Jackson and all that, then a mix of Raja sir's kind of melody, but Michael Jackson kind of beats and dances. நான் என்னடா நம்மளுக்கு வர படம்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் பண்ண பெரிய விஷயம் என்னன்னா எதுவுமே ஒத்துக்காம சும்மா உட்காந்துருந்தேன். Sometimes just sitting idle is definitely better than doing something that you don't like, but for that you need guts, you need a lot of calmness in your mind, you need to be very sure that இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நான் கலக்க போகிறேன், அந்த கெத்து ஒன்று இருக்கணும் மைண்டில். ஆர்டிஸ்ட்க்கு எப்பயுமே வந்து யாராவது நீங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாச்சு, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற பணியும் இருக்கணும், எவனாவது நீ எல்லாம் வேஸ்ட் எனக்கு தெரியுண்டா என்னை பற்றி சொல்கிற கெத்தும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். இது பணிவாகவே இருந்தால் அமுக்கிடுவானுங்க, கெத்தாகவே இருந்தால் தூக்கிடுவானுங்க. Bro, just spitting facts just like that. I think I was very very clear in my mind always. And I never let people let me down because I know what I am and I know what I can do. Everybody should know it. It's not in a very arrogant sense, it's in a very good sense. Yeah. I don't like people who are not confident, because without confidence you're like a non-living thing. You know, நம்மளுக்கும் ஒரு டேபிளுக்கும் சேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கான்ஃபிடன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். கான்ஃபிடன்ஸ் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் இந்த வாழ்க்கையில். நம்ம பாட்டுக்கு பாதை இல்லாத ஒரு இதில் நம்மளே பாதை போட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லை. ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லை வச்சுக்கோங்க, ஐயோ இந்த பக்கம் இந்த ரோட்டில் போனால் அந்த பக்கம் இருட்டாக இருக்குமோ, இந்த பக்கம் ரோட்டில் போனால் டெட் எண்டாக இருக்குமோ, யோசிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை நடக்க போய் தான் பாரு, டெட் எண்ட் தான் திரும்ப வர போகிறோம். ஸோ தெரியுது இல்லைங்க டெட் எண்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடணும். சம்டைம்ஸ் we waste more time in thinking than doing. ஓகே, அந்த யோசிக்கிற டைம்ல ஆக்சுவலாக அது 2 வாட்டி பண்ணிடலாம். ட்ரூ. யூ ஷுட் ஜஸ்ட் டைவ் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் என்ன டிசைட் பண்ணேன், ஆஹா இதே மாதிரி படம் நான் பண்ணேன்னா ஓகே, இனிமேல் இந்த மாதிரி படம் பிபின்னு ஊத சொல்லிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். ஐ வாண்ட் and I already made a lot of songs by then. நான் சும்மா ஸ்கூல் டைம்லேயே இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய பண்ணிட்டேன். ஆமாம், இண்டிபெண்டன்ட் மியூசிக்கெல்லாம் நான் வந்து பண்ணி நான் உன்னோட அழக பார்த்து மயங்கிட்டோமடி நாங்கெல்லாம், அங்கே இங்கே எங்கெங்கே என்று அழிஞ்சு திரிஞ்சோம் நாளெல்லாம், ஜிங்கி சிக்கிச்சாரோ ஜிங்கி சிக்கிச்சா, இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு ஸ்கூல் டைம்லேயே நான் எழுதி ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நான் பாடி பயங்கரமாக பாப்புலர், எல்லா ஸ்கூலுக்கும் என்னை இன்வைட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அந்த டைம். ஸோ ஐ நோ that's going to be my future. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஃபார்மேட் நான் ஸ்கூலில் பண்ணது, அதே தான் நான் லேட்டர் ஐ யூஸ் தட் ஃபார்மேட். ஒரு 2 லைன் ஹுக் லைன் நான் ஸ்கூலில் பண்ணி வச்ச ஃபார்மேட் அது. அதுதான் நான் வந்து ரிங்கரிங்கால யூஸ் பண்ணேன். ரிங்கரிங்கா every 2 lines hook. That was a beginning of that kind of format of songs, but which I did in my school days back then. So the best thing I did was I didn't accept any film and I just sat ஐடில். அப்புறம் என்னாச்சு, இன்னொரு ஒரு பெரிய படத்துக்கு பெரிய ஹீரோவோட நான் தான் மியூசிக் டைரக்டர் எங்கள் ப்ரொடியூசர் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணார். சரி அப்போ அது பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா அது வந்து கலக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக எல்லாம் ஓகே. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது நான் உட்காந்துருக்கேன் ப்ரெஸ் மீட்டில். ஏன் முன்னாடியே வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது வந்து பயங்கர ஷாக்கேஜ். என்னடா இது, அட்லீஸ்ட் எனக்கு முன்னாடி நாள் சொல்லியிருந்தா நான் வராமையாக இருந்திருப்பேன். இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ ஐ திங்க் 1 or 2 years I waited for that. அப்புறம் சொன்ன உடனே அப்பா எல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஐ வாஸ் ஸ்கேர்ட் தட் மை டேட் வாஸ் கோயிங் டு கெட் அப், பிகாஸ் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன்ல. அதனால மை டேட் யூஸ் ஐயோ இவன் பிரேக் ஆகிடுவான், அதாயிடும். அப்பா வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? இல்லைடா என்னையும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இது, அப்போல்லாம் அது உனக்கும் நடக்கக்கூடாது, அதனால ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப இதாகிடு. நான் ஐயோ இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல. Imagine I was not even like hardly 18-19 maybe by that point. After I wish that, I had or 25% of that quality of yours. I consoled my dad saying, அப்பா நீங்க ஓவரா ஃபீல் பண்றீங்க, இதெல்லாம் நான் ரொம்ப காமெடியா ஜோக்கா எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து என்னை தேடி வந்து கீழே வந்து உங்களை பார்த்துட்டு போவாங்க ஓகே அப்படின்னு. டென்ஷன் ஆகிட்டு அப்படியே felt so happy and that happened.
in the next 2 years. Wow. Everybody who didn't give me a chance. I mean, I'm telling in a very good way. Yeah. They all fell in love with me. They came. Again, it's a blessing that they all came and gave me opportunities. But even the person who rejected me that time again came, asked me for another film. Then I rejected his film, saying, no, I won't do it. Because that day you made my father feel so bad. So I was waiting for an opportunity to say no to you. Tension ஆகிட்டார். I was waiting. அவர் எப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீ தான் பண்ணணுன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. என் வேறு படம் பண்ணுவேன் அது. அண்ட் he was one of the biggest producers. I said, இல்லை இது ஒரு பெரிய படம். I said, I don't care. இந்த வார்த்தை எப்போ நீங்கள் எப்போ எனக்கு கேட்பீங்க, எப்போ நான் நோ சொல்லுவேன்னு நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது விட பெரிய விக்டரி எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் பண்ண படம் ஹிட் அவர் பண்ண அப்புறம் அகெயின் திருப்பி அவரே தேடி வந்து அப்புறம் நான் சொல்கிறேன் கேட்குமா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பையன் வந்து அவன் பெரிய ஆகிட்டான், இருந்தாலும் இந்த படம் அவன் படம் தான் நல்லாயிருக்கும், அவன் சின்ன பையனா அவனே எனக்கு தெரியும், அவன்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னார், சரி நீங்கள் சொன்னால் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதுனால இன்னொரு படம் அவருக்கு பண்ணேன். Then we became a big combination, but I don't have grudges. See, again, one more thing is, in the journey, நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். Again, that is another big thing that we should be very focused on. We should not hate people. இப்போ grudge என்னன்னா அவன் see, நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வேற, இன்னொருத்தன் தோக்கணும்னு நினைக்கிறது வேற. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். என்னை ஏமாத்திட்டுலாம் அவன் தோக்கணும்னு நான் எப்பவுமே நினச்சதில்லை. சரி என்ன இப்படி அப்போது நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியணும், நம்ம ஜெயிப்போம். இது வந்து மேபி இட் இஸ் a step. சி இப்போ எல்லாருமே நீ சூப்பர்னு சொன்னப்போ இல்லை, நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 2 பேர் வந்து நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் பண்ணணும், அப்படியா நாளைக்கு நான் என்னன்னு காட்டுவோம் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம்ல, அப்போ அவன் தான் கடவுள் இல்லை. அவன் அன்றைக்கி அது சொல்லணும்னா அதை நம்ம பண்ணவே மாட்டோம். பெட்டராக பண்ணுறதுக்கு அவங்க ரீசன் பெட்டராக பண்ணுறதுக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, அது நீங்கள் கடவுள்னு நினச்சிக்கோங்க, யூனிவர்ஸ் நினச்சிக்கோங்க, நீங்கள் எது நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை நினச்சிக்கோங்க, ஒரு சுப்ரீம் பவர்னு நினச்சிக்கோங்க. when the supreme power feels that we deserve much more, and when the supreme power feels that we are actually capable of doing some bigger things, he gives us in all kinds of signals. எப்பவும் புரிஞ்சு அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் டே இவனுக்கு என்ன சொல்ல உரைக்க போய் அசிங்கமாக ஏதாவது ஒன்று சொல்லி அவங்ககிட்ட அப்படின்னு ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாக ஒருத்தர் சொல்லுவான் போகிற, அப்போ பற்றிக்கும். அப்போது கடவுள் நினைப்பேன், இதை தாண்டா இவ்வளோ நாள் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேறியாடா, உனக்கு இப்படி சொன்னால் தான் உனக்கு புரியுதான்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் டேக் எவ்ரிதிங் இன் த பாசிட்டிவ் வே. யா, ஏன்னா இன்னொன்று see, எப்படி பண்ணாலும் லவ்வும் கன்ஃபார்ம், ஹேட்டடும் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ உங்களை பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருக்கும் இந்த 50% பீப்புள் உங்களுக்கு லவ் கொடுப்பாங்க, இந்த 50% ஹேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு 50-50 வச்சுக்கலாம். ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை ஹேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கீங்க. அப்போ இந்த 50% லவ் பண்ணுவாங்க, இந்த 50% ஹேட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் 50% தான் லவ் பண்ணுவாங்க. அப்போது உங்களை பிடிக்காத மாதிரி இருக்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து 50% லவ் பண்ணுறது பெட்டர் தானே. ஸோ மை டைப் இஸ் லைக் தட். ஸோ ஐ நெவர் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், ஐ நெவர் ட்ரை டு டிஸ்கிரைப் ஆர் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம லைஃப் இஸ் a failure. ஓகே, ஐ டோன்ட் ஓவ் an explanation to you அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சர்க்கிள் ரொம்ப 4-5 பேர் see again there is a difference. I don't owe an explanation நம்ம சொல்லக்கூடாது. They should not require an explanation from us. Wow. They should tell us that we don't need an explanation. Okay. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், the so called fans தான் எல்லாரும் விட பியூட்டிஃபுல். அவங்க தான் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க பாருங்க. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறவங்க எல்லாம் கிரேட். பட் அவங்க கூட எப்படின்னா இவன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகணும் கொடுக்க மாட்டாங்க, திருப்பி நம்ம தேவைன்னா வருவாங்க. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் விச் இஸ் அக்செப்டட். பிகாஸ் சும்மா நம்மளுக்கு ஒருத்தர் வந்து எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவனுக்கு என்ன தலையெழுத்தா, நம்ம நல்லா பண்ண தான் வாய்ப்பு கொடுப்பாங்க, சக்ஸஸ் இருந்தால் தான் வருவாங்க. ஓகே, நம்ம கூட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலின்னா சரி, நம்ம தம்பி தங்கச்சியில் நம்ம சொந்தக்காரங்க, அதனால நம்மளை லவ் பண்ணுவாங்க, அம்மா அப்பா லவ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு அமையுது இப்போலாம் இல்லை. சின்ன வயசில் நம்ம கூட குப்பை கொட்டினவங்க வேணால் நம்மளை லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் இருக்கான், இல்லை 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணாலும் மச்சான் நீ கவலைப்படாத மச்சான், நீ பண்ணா கரெக்டுன்னு சொல்லுவான் பாரு. அவன் பொய் சொல்லுவான், ஆனால் அந்த பொய் தான் நம்மளுக்கு இன்ஸ்பைர். நான் பொய் சொல்கிறது ஒரு ஃப்ரெண்டு வேணும். அந்த பொய் என்ன, நம்ம சூப்பர்னு சொல்கிற பொய். நம்ம சூப்பர் கிடையாது அவனுக்கும் தெரியும். ஆனால் அந்த டைமில் நம்மளை லெட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு சூப்பர் சொல்லுவான். இன்னொரு வாட்டி நம்ம கேவலம் பண்ண மச்சான் நீ கேவலம்னு சொல்லுவான். அந்த உண்மையை சொல்லணும் இல்லையா? ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிற பொய் சொல்கிற ஃப்ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மிஸ்கைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்மை சொல்கிற ஃப்ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது 2 தவிர வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நீ ஏன் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து நம்மளை லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் ஃபேன்ஸ் நம்மளை லவ் பண்ண ரீசனே இல்லை. அன்கண்டிஷனல் லவ் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அன்கண்டிஷனல் லவ்னா ஒன்லி ஃபேன்ஸ். தட்ஸ் வாட் ஐ முழுக்க நான் ஃபீல் பண்ணேன். இல்லைனா எனி அது மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸ், ஹூஎவர், ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும்,
நம்மளுக்காக இப்போ நம்ம இந்த இந்தியா டூர் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப உணர்ந்தேன் அது. ஹைதராபாத்ல ஷோ நடக்கிறப்போ நான் வந்து ஒரு 100 ஃபீட் ரோப்லேருந்து என்டர் பண்ணேன், லைக் ஸ்டண்ட் ஆக்ட், மேலே தூங்கி. ஓகே, அந்த விடிட் லாட் ஆஃப் ஸ்டண்ட்ஸ், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் காற்றுல அங்கே போனோம். அந்த நடுவுலேருந்து வந்து இன்னும் கீழே வந்து 35,000 பீப்புள். ஓகே, இது ஆல் ஸ்க்ரீமிங் டிஎஸ்பி. எனக்கு வரும்போது அப்படியே மை ஐஸ் வர் கெட்டிங் வெட் அண்ட் எனக்கு அப்படியே என்ன பாட்டே மறந்து போச்சு எனக்கு சீரியஸாக. ஏன்னா நம்மளுக்காக வந்து, ஏன்னா அவங்க ஃப்ரீயாகவும் வரல, டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சும்மா ஒரு இது போட்டுட்டு எல்லாம் அங்கே எதுவும் நடக்க எல்லாம் வாங்கினா ரோட்டில் போகிறவங்களாம் வரல. நம்மளுக்குன்னு ஒரு ஷோ அன்னைக்கு அக்டோபர் 19 அன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஷோ நடக்குது. ஃப்ரீயாக புக் பண்ணி 35,000 பீப்புள் காசு கொடுத்து ஒருத்தனை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னா அதை விட லவ் என்ன வேணும்? அப்புறம் பெங்களூரில் போனால் அங்கே ஒரு 30,000 பீப்புள், வைசாக் போனால் அங்கே மோர் தென் 30,000 பீப்புள். டே இதுதானே. ஸோ வி ஷுட் டூ மோர் ஷோஸ் அண்ட் பி மோர் க்ளோஸ் டு பீப்புள் டு கீப் ஃபீலிங் தேர் லவ். ஏன்னா லவ் உணர 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 வில் பி வெரி சின்சியர் டு தெம். இப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க நம்ம உணர்ந்தால் தான் அவங்கள நம்ம நல்லா பார்த்துப்போம். ஆமாம், இல்லை நம்மளுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி. சில பேர் அதே உணர மாட்டாங்க. எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாரா, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சுற்றிடுவேன். எனக்கு ரொம்ப ஸ்டூபிடாக தெரியும். அவங்க உணர்வாங்க எப்போ தெரியுமா? அவங்க இல்லாதப்போ உணர்வாங்க. அப்போ வேஸ்ட், யூ வில் பி மிஸ்ஸிங். அப்போது உட்காந்து அழுதாலும் அது வராது. அந்த மாதிரி எனி திங் ஃபேன்ஸில் வர வி ஹேவ் டு. ஸோ ஆனால் ஃபேன்ஸ் நான் ஏன் சொல்லுன்னா, இங்கேருந்து வந்து அவ்வளோ தூரமாக ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவன் கத்துறான் ஊன்றான், அதுக்கப்புறம் அப்படியே போவான். 8 hours தில் கம் அண்ட். ஸோ ஒரு ஷோ 4 hours நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி கேட்ஸ் ஓப்பன் பண்ணணும், உள்ளே வரணும், அது ஒரு 2 hours. ஷோ முடிஞ்சப்பறம் திருப்பி வெளியே 2 hours வீட்டுக்கு போகணும். ஸோ கிட்டத்தட்ட 8 to 10 hours வந்து எப்பயோ டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணி எனக்கு பார்க்குறேன்னா அதை விட பெரிய லவ் இருக்கா? அதை விட அன்கண்டிஷனல் லவ் இருக்கா? ஸோ தட்ஸ் வை வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆல் திஸ். வி ஷுட் நாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சாலே வாழ்க்கை வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓ மை காட், ஸோ நைஸ். இப்போ 2 விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ நீங்கள் சொன்னதில் பட்டது வந்து, எஸ் எப்போ சொல்லணும், நோ எப்போ சொல்லணுன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். அண்ட் சொல்கிறதுக்கான கட்ஸ் அவனுக்கு இருக்கணும். ஐ விஷ். எஸ், ஓகே. See, guts என்னன்னா, you don't even need guts. You just believe in yourself. That's what I'm saying. அண்ட் யாருமே எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தவிக்கிறது எப்போ தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. பீட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஆர் பீட் ப்ரொஃபஷன் ஆர் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ஸ், ஈவன் மேரிட் பீப்புள் ஆர் டேட்டிங் பீப்புள் ஆர் ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், எல்லாருமே வந்து இந்த ஈவன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோ சொல்ல முடியாத டைமில் தான் எல்லாமே தப்பாக போகுது. நோ சொல்கிறது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேபி இட் மைட் பி ஹர்ட்டிங். யூ ஷுட் மேக் இட் அ நார்மல் ப்ராக்டிஸ். அது ஒரு நார்மல்ஸி ஆகிடணும். இல்லை இவனுக்கு பிடிக்கலன்னா வரமாட்டான். இன்னைக்கு சில பேர் நான் பார்ப்பேன், இன்னைக்கு படத்துக்கு போகலாமா அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு படம் பார்க்குற மூடு இல்லை, நோ சொன்னால் இவன் ஃபீல் பண்ணுவானோ, இதுக்கு மைண்டில் போட்டு அவ்வளோ குழப்பிப்பாங்க. இல்லைடா என்னால் முடியாது, இன்னைக்கு மூடு இல்லை அப்படியா. அப்போது வி ஷுட் ஆல்சோ ட்ரை டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ். நோ இது ஏன் நார்மல் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. சில பேரில் பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க, பார்ட்டிக்கு போகலன்னா கோச்சுப்பாங்க. தட் இஸ் ஸோ ஸ்டூபிட் இல்லை? ஐ மீன் there are very few people who just invite you, and even if you don't come, it doesn't matter. They still respect your word, and I think we should be like that. And no, and இது ஒரு perspective. Other perspective, you can't control them. அவங்கள பற்றி தப்பா நிப்பானா கெடுதலா நிப்பானா, அதனால அவனை பற்றி யோசிச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்க. இல்லைப்பா இது எனக்கு பிடிக்குது, எஸ் இது எனக்கு பிடிக்கல, நோ, அவ்வளோதான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் பழக்க பண்ணி விட்டுட்டிங்கன்னா இட் பி ஈஸியர் ஃபார் யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே நம்ம ரா மெட்டீரியல் இருக்கும்ல, ஒரு ரா ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அன்ஃபில்டர்டு. அது நம்ம எப்படி வந்து இந்த உலகத்துக்கு பழக்கப்படுத்துகிறோமோ அது நம்ம கேரக்டர் ஆகிடும். ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்கப்பா, ரொம்ப நல்லவன்ப்பா. ஒரு நாள் பை மிஸ்டேக் அவன் ஏதாவது தவிர பண்ணிட்டானோ அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகிடும். இவ்வளோலாம் ஒரு கேவலமான ஆள் இருந்துவாங்க. சில பேர் இருப்பாங்க எப்பவுமே ஒரு மாதிரி கேவலமாகவே இருப்பாங்க. அது அவன் ஸ்டைல் ஆகிடும். அவனுக்கு கெட்ட பேரே வராது. ரொம்ப நல்லவனா இருக்கு கெட்ட பேர் வரும். புரியுதா? What I'm saying is just be yourself, because it's just one life and it's just one beautiful world that you're living in. There are a lot of things to experience. யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் உங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். யாருக்காகவும் நம்ம ஹர்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க கொடுப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ பி ஃபோக்கஸ்ட். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களை தேடி வரும் ஆப்பர்ச்சுனிட்டி. இது உண்மை. ஆனால் அந்த பேஷன்ஸ் இருக்கணும். இப்போ ஒருத்தன் கேட்குறேன், ஐயோ இன்னைக்கு நோ சொல்லிட்டானா நாளைக்கு என்ன ஹேட் பண்ணிவிடுவான்னு, அந்த டைமில் நீங்கள் தப்பான டெசிஷன் எடுக்கிறீங்க நிறைய பேர். அது எடுக்காமல் மேபி ஆஃப்டர் 1 day ஆஃப்டர் 2 days அது வருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வரும். உங்களுக்கானது உங்ககிட்ட வரும். ஆமா கண்டிப்பா. ஓகே, சோ ஐ கேன் see that ஒரு ப்ராப்பரான கிளியர் விஷன் இருக்கு ஃப்ரம் த டாப். நீங்க ஸ்டார்ட் பண்ண டைம், ஐ மீன் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் யூ வெரி கிளியர் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது. glad a lot of people அது இல்லாம தான் கஷ்டப்படுறாங்க.
ஓகே, நான் டாக்கிங் அபவுட் அ கரியர். இதில் வந்து நீங்கள் இந்த எஸ் சொன்னது, நோ சொன்னது, அதில் தெளிவாக இருக்கிறது, இதை தாண்டி பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்ஸுமே ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக், அதில் நம்மளோட இந்தியன் மெலடிஸ், இதை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அண்ட் உங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் தாட்ஸ். ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே யூ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இதனுடைய மெனக்கெடல் எப்படி இருக்குது? ஹவு டு யூ ப்ரிப்பேர் ஃபார் திஸ்? இதுக்கான அந்த நாலேஜ் எக்யூப்மெண்ட் எங்கேருந்து நடக்குது? சரி, ஐ திங்க் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டுகிட்டே வரோம் இல்லையா. லைக் என்னோட பெரிய ஐடல்ஸ்னா இளையராஜா சார் அண்ட் மைக்கேல் ஜாக்சன் இதர் சைட். அது இல்லாமல் ஜென்ரலாகவே மியூசிக் கேட்டுகிட்டே வரோம் இல்லையா. நம்மளுக்கே தெரியாமல் எவ்ரிடே ப்ராசஸ் இஸ் த பெஸ்ட் லேர்னிங் ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம 2 பேரும் இப்போ பேசுகிறோம், நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, நானும் நல்லா பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம பிளான் பண்ணி கற்றுக்கிட்டது கிடையாது இல்லை. ஸோ அப்படி உடம்புல ஊறிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து ரியல் நாலேஜ்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த நம்மளுக்கே தெரியாமல் அந்த பார்க்குற ஷோஸாக இருக்கட்டும், கேட்குற மியூசிக்காக இருக்கட்டும், பேசுகிற நிறைய பேர்கிட்ட பேசுவோம், நிறைய கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், அது லிரிசிஸ்ட் கிட்ட பேசுவோம், ரைட்டர்ஸ் கிட்ட பேசுவோம், இல்லைன்னா ஏதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுவோம். இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் விச் வில் கோ அண்ட் அக்யூமுலேட் அண்ட் ஸ்டே இன் யோர் மைண்ட் அண்ட் தென் கீப் கமிங் அவுட் when your thinking process is right. the right cells உள்ள கனெக்ட் ஆகிடும். அப்படி வர்றது தான் எல்லாமே. ஸோ அது அப்புறம் வந்து அந்த பேசிக் பிளான் ஒன்று இருக்கணும். அதாச்சும் what do I want to do? I want to do a nice melodious song or a punchy rhythm அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் ஃபிக்ஸாக இருக்கணும். எதுக்காக இருந்தாலும் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவாக ஐடியாஸ் will come and fall in place. என்னோட சாங் காம்போசிஷன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் எவ்ரிதிங் லைக் 5 minutes 10 minutes அவ்வளோதான் ஒரு சாங் பண்ணது எல்லாமே. ஆல்மோஸ்ட் ஆல் சாங்ஸ். அண்ட் அப்புறம் இன்னொரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, இது வரைக்கும் பண்ண எல்லா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ், 95% ஆஃப் மை ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டியூன்ஸ். லைக் 6 songs. புஷ்பா ஃபார் எக்ஸாம்பிள், புஷ்பா 1. So why I'm telling that as an example is that is one of the biggest that happened in recent times, right? 6 songs 6 tunes. Okay. Pushpa 2 again, whatever 5 songs 6 songs we had 6 tunes. இப்போ குபேரா we started, we whatever songs you want I made one okay அப்படி. ஸோ அது என்னன்னா முழுமையாக நம்ம மனசு வச்சு அதை யோசிக்கிறப்போ பண்ணுற ஃபர்ஸ்ட் ஐடியாவே நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ஐடியாவில் கேரி ஆவாங்க. அப்போ அப்படியே அப்படி வந்தது வந்து ஜென்யூனாக இருக்கும். அது நீங்கள் விட்டுட்டு இன்னொரு 100 ஐடியா ட்ரை பண்ணாலும் ஸ்டில் யூ கம் பேக் டு திஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்துடுவோம். ஏன்னா அதில் தான் மோஸ்ட் ஜென்யூன் எஃபர்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு மேஜிக் இருக்கும். அதை தாண்டி வர வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப சிச்சுவேஷனே மாறிடுச்சு, நம்ம அப்படி நினச்சோம், ஆனால் அந்த சீனே மாறிடுச்சுன்னா தென் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஐடியா அண்ட் அப்ரோச். பட் அதில் திருப்பி ஒரு ஃபஸ்ட் பெஸ்ட் ஐடியா ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்பயுமே எப்படி யோசிப்பேன்னா, ஐ ஆல்வேஸ் ட்ரை மை பெஸ்ட் டு கீப் ரீடிஃபைனிங் மை செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் சாங் நான் நிறைய ஐட்டம் சாங்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் as a blessing எல்லாமே பிளாக் பஸ்டர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ரிங்கா ரிங்கா, டேக் கேவு கேக்கா, ஒரு டேக் I mean even when we did in Hindi Dinka Chika or இப்போ Daddy Mummy Vittil anything have been blockbusters. ஸோ திருப்பி புஷ்பா பண்ணும்போது ஒரு ஐட்டம் சாங் வேணும். நான் என்ன யோசிப்பேன், என்ன பண்ணலாம் இதில் வந்து சாமே வாயா சாமி ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் சோலோ சாங் இருக்குது, அதுவே ஐட்டம் சாங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் அ லவ் சாங். ஐட்டம் சாங்னா ஐ மீன் தே ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் பிக் ஹியூஜ் ஸ்ட்ராங் ரிதம்ஸ் இல்லையா, எனர்ஜெட்டிக் ரிதம்ஸ் அண்ட் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக பாடுற மாதிரி வோக்கல்ஸ் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுவும் பண்ணிட்டோம், அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஐட்டம் சாங் என்ன பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ டூ த ரிவர்ஸ் ஆஃப் திஸ்ன்னு நினச்சேன். ஸ்ட்ராங் ரிதம் அதனால சாஃப்ட் ரிதம், ஹை பிச் வாய்ஸ் அதனால லோ பிச் வாய்ஸ், ஸ்ட்ராங் வாய்ஸ் அதனால சாஃப்ட் வாய்ஸ். இப்படி தான் நான் வந்து ஒரு இப்போ கேட்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்குது. ஆனால் லைஃப்பில் வந்து பெஸ்ட் திங்ஸ் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இது எப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நான் 3 மேலே போகிறேன்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சாங்களே, ஏன்னா அது காமெடியாக இருந்தது. ஆனால் அதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்அச்சீவபிள் திங்ஸ். ஸோ நம்ம அது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சி சொல்கிற முதல் விஷயம் எப்பவுமே காமெடியாக தான் இருக்கணும். ஏன்னா காமெடிங்கிறது வந்து என்ன தெரியுமா, நம்ப முடியாதது. அந்த டைமில் ஏன் அவங்களுக்கு காமெடியாக இருக்குது, நம்ப முடியாதனால ஏன் எல்லாம் போக போகிறோம் அப்படின்றாங்கடா, அப்போனா அது கிரேட். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு டூ இட். அந்த மாதிரி தான் இந்த ஊவன்டாவை நான் பண்ணப்போ ஐட்டம் சாங் மாதிரியே இல்லாத ஒரு ஐட்டம் சாங் பண்ணணுங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே. ஸோ இது என்ன பண்ணலாம், ஒரு சாண்ட் மாதிரி இருக்கணும், ஒரு சாஃப்ட் ரொமான்டிக் சாங் பாடினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். இப்படி ஒரு ஐட்டம் சாங் வந்ததே இல்லை, பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்போது அந்த சாஃப்ட் ரிதம் வரும். அதில் வந்துட்டு இதுக்கு வந்து எனக்கு முடுக்கா நடுவில் வந்து தடுக்கி விழுந்த மாதிரி ஒரு மியூசிக் சிக்னேச்சர் இருந்தால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. அதுதான் இது 2/4 போவோம் ஆக்சுவலாக.
போகணும். இதுக்கு இடக்குமுன்னா டக்குட்ட புட்டக்குன்னு ஒன்று இடிச்சுக்கிட்டே வந்தால் அது ஒரு 6-8 ஒரு ட்ரிப்ளெட்டில் வரணும்னு நினச்சேன். தக்கிட்ட இது கிச் கிச் கிச்சிங் கிச்சிங் கிச்சிக்கும் போது டக்கிட்ட அப்படிதான் பாடினது. ஃபர்ஸ்ட் ரியல் ஐ recorded it like that, Okay. like how I'm singing now. Then I put a mic and record it like அப்படி ரெக்கார்ட் பண்ணி தென் we put it on the system, like கம்ப்யூட்டரில் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஷெனாய் மாதிரி பைப் மாதிரி அந்த மாதிரி நிறைய எடுத்து we matched the curve எல்லாம் மேட்ச் பண்ணி அதை ட்வீக் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி then we got that sound. Okay. Then I got I wanted a voice tarirare tarira tarirare antavamam அப்படி பண்ண உடனே எல்லாரும் என்னதான் இது ஏதோ பயங்கரமா இருக்கு. ஸோ and it was one song that was made of only 4 notes. 4 ஸ்வரம் அதில் சா 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 கா 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 ரே 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 சா சா கா பெரிய சின்னரி, அவ்வளோதான் 4 ஸ்வரம். ஸோ ஃபுல் பாட்டு ஒரே டியூன், ஒரே லைனு. ஆக்சுவலாக அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான் அவ்வளோதான். இது திருப்பி பாடிட்டு இருப்போம். குட்ட ட்ரெஸ்ஸு போட்டா பல்லவி அதே அனுப்பல்லவி அதே ஹுக் லைனு சொல்றியா மாமா சொல்றியா மாமா டா. யாருமே நம்பவே முடியல, ஒரு லைன் வச்சு அவனோ டியூன் போடுவானா. சென்டிங் டு மை டைரக்டர் சுகுமார் சார் ஃபோன் பண்ணி, டார்லிங் நான் ஒரு டியூன் அனுப்புகிறேன் ஐட்டம் சாங், அதுக்குள்ள 5 சாங் ரிலீஸ், 5 சாங் சூப்பர் ஹிட். இது லாஸ்ட் இன்னும் 20 days தான் இருக்கு படம் ரிலீஸ், அப்போ தான் கம்போஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ வரைக்கும் எங்களுக்கும் தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் எடுத்த படம் 2 பார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாங் எங்கே வரும்னு எங்களுக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கே தான் சாங் நினச்ச உடனே ஒரு சாங் பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணிட்டு நான் ஒரு சாங் அனுப்புகிறேன் ஐட்டம் சாங். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் வந்து நான் லூஸ் ஐட்டம் நினைப்பீங்க, இது ஐட்டம் சாங்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ப்ரொடியூசர்லாம் கூட கேட்டால் என்னடா சொதப்பிட்டான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை நம்பி இந்த டியூன் மட்டும் நீங்கள் போடுங்க, ஓகே திஸ் கோன் ரீடிஃபைன் த வே ஐட்டம் சாங்ஸ் வுட் பி மேட் ஹியர் ஆஃப்டர். அந்த அளவுக்கு இது ஆகிடும் அப்படின்னு. ஆனால் சுகுமார் சாரோட கிரேட்னஸ் என்ன, ஹி டெஸ்ட் மீ அ லாட். ஓகே டார்லிங் நீ இப்படி சொல்லடா, ஏதோ மேஜிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ பண்ணியிருப்ப கண்டிப்பாக, ஓகே எனக்கு இந்த டியூன் ஓகே, நீ அனுப்புறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இது ஓகே அப்படின்ட்டாரு. ஆஹா அப்படின்னு சொல்லி தென் ஐ சென்ட் டு ஹிம், தென் ஐ சென்ட் டு அல்லு அர்ஜுன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். சரி எல்லாரும் அங்கே ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி லைக் அரௌண்ட் 20 minutes or 30 minutes later I got a call from Bunny, அல்லு அர்ஜுன். அப்புறம் ப்ரொடியூசர் பேசினேன் தேவி அப்படின்னாரு. நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோன்னு அப்படி தான் நினச்சேன், என்னது ஐட்டம் சாங் மாதிரி இல்லை ஏதோ டுன்னு போயிட்டு இருக்கே ஸ்லோவானு. ஆனால் வித்தின் 30 seconds we all started like swaying like snakes around the speaker. That was the exact word he said, and that was my exact idea of making that song. I wanted it to be a very trancey chant. போட்டா நிறுத்தக்கூடாது அந்த பாட்டு. அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை அமிச்சேன், அவங்களும் அப்படி பிடிச்சி போச்சு. தென் யூ நோ வாட் தட் சாங் டிட் டு த ஹோல் திங். அதுக்கு அதாவது புஷ்பா பிஃபோர் ஒன்டாவா ஆஃப்டர் ஒன்டாவா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யா ஸோ யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் மட்டும் நான் ஒரு வாட்டி நல்லாயிருக்கு இது கண்டிப்பாக இது வந்து ஆகும் நான் டிசைட் ஆகிட்டேன்னா ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு புட் இட் அவுட். மற்றவங்களுக்கு பிடிச்சதா இல்லையானா ஐ ட்ரை டு கன்சி அரகண்டாக வி கான்சி இதுதான் அப்படி நான் சொன்னதே இல்லை. ஆனால் ஐ இதர் மேக் தெம் லவ் இட் ஆர் கன்வின்ஸ் தெம். ஸோ யா. ஆனால் இந்த பாட்டை இப்படி பிரித்து இதுக்குள்ளே இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டுலாம் அதை யோசிக்கிறப்போ ஐ கான்ட் ஈவன் இமேஜின். ஓ மை காட் வாட் அ விஷன். ஆமாம் அந்த சாங்கே வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போகணும், அந்த சிங்கர் இந்த சிங்கர் பெரிய சிங்கர் அப்படின்னாங்க. இல்லை இதுக்கு எனக்கு ஒரு சாங் பண்ணப்போ அந்த ஹோல் சாங்கோட சவுண்ட் மைண்டில் கேட்கும். லைக் ஐ வாஸ் டெல்லிங் யூ ஐ கேன் ஹியர் த ஹோல் ஆர்கெஸ்ட்ரா வயலின்ஸ் ட்ரம்ஸ் எதுவாக அது மைண்டில் ஐயோ இதெல்லாம் கேட்குது, இது எல்லாருமே கேட்கணுமே அந்த ஏர்ஜ் இருக்குல்ல, அதுதான் பியூட்டிஃபுல் ஜேர்னி. இந்த மைண்ட்லேருந்து அது ஸ்பீக்கரில் வரணும். இந்த உங்கள் மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்கணும். எக்ஸாக்ட்லி த ஜேர்னி ஃப்ரம் த மியூசிக் கம்போசர்ஸ் மைண்ட் டு த ஸ்பீக்கர்ஸ் இஸ் த பெஸ்ட் journey so that the whole world can hear it. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி இது வரைக்கும் நான் கவலைப்பட்டது இல்லை. ஆமாம் அது ஹிட் ஆச்சா பிடிச்சதா பிடிக்கலையா, அதனால தான் ஐ நெவர் நோ எனிதிங் அபவுட் வியூஸ். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே யாரோ ஒரு வாட்டி லிஸ்ட் அமிச்சாங்க, சார் யூ த ஒன்லி மியூசிக் டைரக்டர் ஹூ ஹஸ் so many hundreds of millions of views உங்களுக்கு தான் இருக்குன்னு ஒரு 100 சாங் மேலே இருக்கு அமிச்சிருக்காங்க. பட் ஐ நெவர் saw that list because I don't want to get used to that. So because it doesn't make any sense to me. So அதனால விட்டுட்டேன். ஸோ பட் இந்த ஜேர்னி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் நினச்சது வந்து அந்த ஸ்பீக்கரில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி நான் நினச்ச மாதிரி என்னோட எனர்ஜி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் a good song. So that's how I made that song and then that confidence became true.
வாவ் பியூட்டிஃபுல். கேட்கவே பயங்கரமா இருக்கு. யூசுவலா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க பண்ணதுலயே உங்களுடைய ஃபேவரட் படம் என்ன, நீங்க பண்ணதுலயே உங்களோட ஃபேவரட் பாட்டு என்ன அப்படின்ட்டு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல உங்களை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேசினேட் பண்ணி ப்ரௌடா நீங்க உங்களை டேப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னவா இருக்கும் நீங்க பண்ண பாடல்ல? Uwantava is One of the definitely one of them because it's got a lot of musical experimentation. Yeah. It's not just an item song, it's got a lot of musical experimentation within it. அண்ட் அதோட அப்ளாஸும் அப்படி இருந்தது. நிறைய பேர் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க Uwantava சாங்காக. அண்ட் தென் த வே அதோட லிரிக்ஸ் கூட சந்திரபோஸ் சார் அண்ட் சுகுமார் சார் தான் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட், அந்த பெண்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் என்ன, ஆம்பளைக்கு தான் தப்புன்னு சொல்கிறது வந்து வி காட் ஹியூஜ்லி அப்ளாடட் பை ஆல் ஃபிமேல் லைக் ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட்ஸ். அண்ட் தென் எனக்கு மீடியாலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு, மீடியா பீப்புளெலாம் ஃபோன் பண்ணி சார் ஃபைனலி வி ஹாவ் எ சாங் டு ரிப்ரசன்ட் அவர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தென் தேர்ஸ் ஒன் மோர் சாங் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, தெலுங்கில் இந்த பிகினிங் ஆஃப் மை கரியர் நுவ்வு நுவ்வுன்னு ஒரு சாங், நுவ்வு நுவ்வு நுவ்வே நுவ்வு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொமான்டிக் சாங்ஸ் எவர். தட் வாஸ் லைக் எ ரொமான்டிக் ஆந்தம். அது இன்றைக்கும் வந்து வாட் இஸ் இட் வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் வந்து அந்த சாங் கண்டிப்பாக போடுவாங்க எல்லா டிவிலையும் ஒரு எல்லா எஃப்எம்லேயும். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் எவர். தேட் இஸ் ஒன் சாங் விச் ஐ அப்படியே டக்குன்னு அந்த சாங் அர்ஜென்ட் சொன்னால் அப்படியே கம்போஸ் பண்ணி நானே அது ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணது. கீபோர்டு 4 hours அந்த ஹோல் சாங் பண்ணேன். லைக் வேறு சாங்கோட வேறு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ இந்த சாங் அர்ஜென்ட் சொல்லியிருந்தாங்க. இது வேறு படம், கட்கம்னு ஒரு படம். ஸோ கிருஷ்ணவம்சி சார் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டைரக்டர்ஸ், அவர் தான் டைரக்டர். அர்ஜென்ட் சொன்ன உடனே நான் ஐ டென்ட் ஹேவ் மை ஸ்டுடியோ தட் டைம். ஸோ வேறு ஸ்டுடியோ அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு நானே கீபோர்ட்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 12 o'clock in the night. ஸ்டார்ட் பண்ணி ரிதம்ஸ் கீஸ் எல்லாம் போட்டு மைக் போட்டு பாடி பிஜிஎம்ஸ் எல்லாம் வாசிட்டு 4 o'clock ஐ கேவ் தட் சிடி. அப்போ சிடி கொண்டு போவாங்க. மேனேஜர் வந்து சிடி எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் யாரோ போனால் அவர் கொடுத்து அவர் அங்கே போய் சிடி டைரக்டர் கூட போட்டு கொடுத்தா அவர் கேட்டுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவார். So I still remember that day. 12 o'clock start பண்ணி 4 o'clock I finished the song and sent him and he called me and he praised me like என்னடா இப்படி பண்ணிட்ட, வேற ரேஞ்சில் இருக்கு இந்த சாங் அப்படின்னு. So that is one of my அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல ஒரு ஃபேவரட், one of my most favorite songs அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பேசிட்டு இருக்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர், தே டோன்ட் அஃபெக்ட் மீ அப்படின்ட்டு. See, there's this thing that you're working with great stars now. பெரிய பெரிய படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பெரிய படங்கள் ஒர்க் பண்ணுறப்போவே there's all this pressure attached to it. ஒரு இது சூப்பராக இருக்கணும், இது எல்லாருக்கும் பிடிக்கணும், இது நல்ல ஒர்க் ஆகணும் நம்பர்ஸில் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஸோ how do you handle the pressure? அதான் சொல்கிறேன், I never felt it. You never felt it? Yeah. ஸோ நான் 16 yearsல 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா நடுவில் போய் நின்னப்போ நான் ப்ரெஷர் ஃபீல் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷர் ஃபீல் பண்ண போகிறேன். ஸோ ஐ நெவர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் த பாடி ஆஃப் ஒர்க் தட் வி டூ. த பாடி ஆஃப் ஒர்க் தட் வி டூ ஆல்சோ ஆல் கிரியேட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் அஸ். தட் யாருமே நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. தேவி இந்த படம் நீ தான் பண்ணணும், கலக்கணும், அவ்வளோதான் என்கிட்ட சொன்னது இது வரைக்கும். நம்பி கொடுத்துட்றாங்க. அது சிரஞ்சீவி சாராக இருக்கட்டும், மகேஷ் பாபு சாராக இருக்கட்டும், நம்ம அல்லு அர்ஜுன், என்டிஆர், எனிபடி, ராம்சரண், எவ்ரிபடி ஹஸ் கிவன் மீ ஆர் ஈவன் மை டைரக்டர்ஸ், எவ்ரிபடி தேவி பண்ண அவன் பார்த்துப்பான். அந்த அதுதான் சொல்லணும். அது சொல்லிட்ட அப்புறம் அதுவே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ டேக்கிங் இட் நான் எப்பயுமே ரெஸ்பான்சிபிளாக தான் எடுத்தேன். இது என்னோட டியூட்டியாக தான் எடுத்தேனே தவிர ப்ரெஷராக எடுத்ததே இல்லை. ஸோ அண்ட் ஐ எம் ஆல்சோ சம்படி ஹூ வில் கிளியர்லி சே எஸ் ஆர் நோ. இப்போது நான் எவ்வளோ வந்து நான் ரசிக்கிற ஆளாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லிட்டாங்கன்னா, சார் ஐ லவ் யூ சார் பட் ஐ கான் டூ திஸ் சார்டுவேன். ஸோ தட் ஹேஸ் ஹேப்பன் டைம் அண்ட் அகெயின். அண்ட் அப்படி நடந்தப்பெல்லாம் தே ரெஸ்பெக்டட் மீ அண்ட் லவ் மீ மோர். பிகாஸ் see, your reason has to be reason enough to say no. Then nobody question can question you. Yeah. Even if they question, people are sensible actually. நம்ம சென்சிபிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா nobody is that arrogant or something, they'll understand. ஸோ அந்த மாதிரி நான் இருந்துட்டேன். அதனால நான் ப்ரெஷர் எப்பயுமே எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன்னா ப்ரெஷரோட வந்து கிரியேட்டிவிட்டி வராது. நானே இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் சொல்லுவேன், புஷ்பா 1 முடிஞ்சு புஷ்பா 2 நடக்கும்போது நானே சுகுமார் சார் கிட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன், டார்லிங் இப்போ வந்து நம்மளுக்கு உலகமே வந்து பாராட்டிடுச்சு, இப்போ அதனால புஷ்பா 2 வரும்போது ஐயோன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதுக்கு வாட் யூ கால், யூ ஆல்சோ டோன்ட் கெட் சகம் டு தட், ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ புஷ்பா அப்படியே எழுதுங்க, நான் எப்படி பண்ணணும் அப்படியே பண்ணணும். ஆமா டார்லிங் அப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஸ்வீட் எனஃப் டு சே தட் அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஆல் டிட். அண்ட் அகெயின் புஷ்பா 2 became one of the biggest, அதாவது massive hits. So I'm very clear about my அது நடக்கும்போது நான் சொன்னேன், இப்போ புஷ்பா 2ல that's why first I wanted to release சுசேகி என் சாமி அந்த சாங். ஏன்னா அந்த மாதிரி புஷ்பா 1ல இல்லை.
அந்த கைண்ட் ஆஃப் சாங் புஷ்பா 1ல இல்ல. அதனால கண்டிப்பா கம்பேரிசன் இருக்காது. அவங்க புஷ்பா 1 பண்ணிட்டு புஷ்பா 2ல என்ன ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. தினம் ஹே இது வேற சாங் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்க, அதனால பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதாவது புஷ்பா பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பட் கிஸ் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இது கண்டிப்பா பூவன்டாவோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2-3 days அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிஸுக்கும் பயங்கர மேசிவ் இதாச்சு. தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ரீல்ஸ்ல. அதுதான் அதான் நான் முன்னாடியே, ஏன்னா நான் இன்னும் ஆடியன்ஸ், ஐ எம் ஸ்டில் பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ ஐ நோ வாட் தில் சே. நான் மியூசிக் டேரக்டரை மட்டும் யோசிச்சு டென்ஷன் இருப்பேன். இன்னும் ஆடியன்ஸும் 2-3 நாள் போட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, அப்புறம் 3rd 4th டே பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே நடந்துச்சு அது. ஸோ ஆல்வேஸ் பி வெரி ஷுர் அபவுட் வாட் யூ டூயிங். அதே மாதிரி இன்னொன்று நான் சொன்னேன், இப்போ அந்த கிஸ்ஸுக்கு இந்த சாங் வந்து புஷ்பா 2னால தான் அந்த கம்பேரிசன். அதே சாங் புஷ்பா 2 இல்லாம வேற படத்துல வந்தா அது ஃபர்ஸ்ட் டே பெரிய ஹிட். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் சேஞ்சஸ், கீப்ஸ் ஆல்டரிங் த ஒப்பீனியன்ஸ் இல்லையா? ஒரு ஸ்டோரி பெரிய ஹீரோ பண்ணா அவருக்கு இது மேட்ச் ஆகலைங்கன்னுவாங்க. அது ஒரு புது ஹீரோ பண்ணா என்னப்பா இந்த ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஒரு கதை சூப்பராக இருக்கலன்னுவாங்க. சம்டைம்ஸ் உல்டாவும் ஆகலாம். ஏன்? அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். நாட் தட் அவர் பண்ணதுனால அது கெட்டதாயிடுச்சுன்னு இவர் பண்ணது நல்லதாயிடுச்சுன்னு கிடையாது. ஒரு படம் வந்து அது ஒரு கேரக்டர். அதே வந்து இந்த பெரிய ஹீரோன்னு தெரியாத ஒருத்தன் ஒரியாலேருந்து வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு படமா நல்லா இருந்தால் நல்லாவே இருக்கும். அதனால சம்டைம்ஸ் ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன். இந்த பார்த்துட்டு நம்ம என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்னுவா. அப்படியே இன்னொருத்தன் எவனை பார்த்து அவ்வளோ அழகான படம் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் படமாக பார்க்குறான். ஸோ அப்படி பாட்டாகவும் படமும் பார்த்தா எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் அண்ட் மூவிஸ் வில் பி ஹிட்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், புஷ்பா பற்றி நிறைய பேசுகிறதுனால எனக்கு சொல்கிறேன், நேஷ்னல் அவார்டு அப்படின்றப்போ எனி விச் வேஸ் இது நேஷனல் அவார்டுன்றது வந்து இட் இஸ் ஈவன் ப்ரெஸ்டீஜியஸ். பட் உங்களை ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் தி அவார்ட்ஸ், ஸோ மெனி அவார்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கான ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஐ திங்க் தட் இஸ் ஒன் பூஸ்ட் டு வாட் எவர் வி ஆர் டூயிங். ஸோ ஹவு ஹாப்பி வர் யுவர் பேரண்ட்ஸ் அபவுட் யூ ரிசீவிங் தி அவார்ட்? அண்ட் அந்த ஒரு that last part of your question was really good because how happy are our parents is a big thing that matters to me. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அவார்ட்ஸோடைய முக்கியத்துவம் எப்பயுமே தெரிஞ்சதில்லை பிகினிங்லேருந்து. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஐயோ இப்போ இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சாங்க போய் எடுக்கணுமா அப்படிலாம் வந்து இதுக்குள்ளே இந்த சாங் முடிச்சலாம் அப்படியே நான் இருந்துட்டேன் நிறைய டைம். ஸோ ஈவன் when I got my first Filmfare Award கூட என் தம்பியெல்லாம் கூட வருஷம் படத்துக்கு வந்தது. யூ காட் Filmfare Award அப்படின்னு அப்பயே நான் வாசிட்டேன். அப்படின்னா அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி வாசிட்டேன். ஷாக்கெட் என்ன அப்புறம் பாட்டா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எனக்கு இது தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பண்ண செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம் லைக் கட்கம், மன்மதுடு, அந்த கட்கம்லாம் பயங்கரமான பேட்ரியாட்டிக் ஃபிலிம். ஐ வாஸ் நாட் ஈவன் 20 years that time. ஸோ அப்போ வந்து பெரிய வயலினிஸ்ட் எல்லாம் வாசிச்சாங்க. நான் பண்ண ஸ்கோருக்கு வந்து தே கிளாப்ட், தே கேம் இன்சைட் த கன்சோல் அண்ட் சார் தம்பி உனக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வரும்டா அப்படிலாம் சொன்னாங்க. அதோட சைஸும் எனக்கு தெரியல, புரியாத ஒரு வயசு. ஸோ அந்த மாதிரி பல படத்துக்கு சொன்னாங்க. ஆனால் எந்த படத்துக்கும் நேஷனல் அவார்டு கிடையாது, மினிமம் எந்த அவார்டும் வந்ததில்லை அப்போது. ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, இது வந்தா என்ன வராட்டி என்னங்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு அது நான் பண்ணப்போ வா சவுண்டிங் சூப்பரில் அதுல தான் ஒரு சந்தோஷம். ஒரு ரிலீஸ் ஆன உடனே அப்பா பாட்டு சூப்பர் ஆடியன்ஸ் சொல்லிட்டு தான் சந்தோஷம். இந்நாள் வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். நடுவில் வந்த அவார்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா definitely we are happy when somebody recognizes your work. Yeah. It's an honor, it's a respect that நம்மளுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதை. அது நம்ம மரியாதையை போயிட்டு அது வாங்கிட்டு வந்து I am always grateful for people who give that. பட் அதில் வந்து பாதி நிறைய வாட்டி வந்து எங்கள் அம்மா அப்பா டிவி போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, அதுக்குன்னே நான் போவேன். ஐயோ எங்கள் டிவிலே பார்க்குறேன், அதுக்குன்னே நான் போய் அட்டென்ட் பண்ணி அவார்டோ இல்லை ஷீல்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது அப்படி பார்த்து தான் இந்த ஷீல்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு. அண்ட் நிறைய படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வரும்னு சொன்னாங்க. பட் கடைசியில் புஷ்பா படத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு டெல்லியிலேருந்து அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஒரு 2-3 daysக்கு அப்புறம் டெல்லி ஜூரிலேருந்து நிறைய பேர் எனக்கு நம்பர் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. Some members, they said we love that music, we are great fans of that Pushpa music, so adanal we felt like talking to you. I felt very honored, and they said that was one or the only award that went without any debates, it seems. Wow, okay. ஏன்னா it was குளோபலாக அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன மற்ற அவார்ட்ஸ்க்கெல்லாம் கூட இல்லை எங்கள் லாங்குவேஜ் இப்படி பண்ணார் இவருக்கு வேணும், அந்த லாங்குவேஜ் அப்படி அப்படி ஒரு டிபேட் நடக்குமா. இங்கே வந்து எல்லாம் வந்து மியூசிக் புஷ்பா, கன்னடக்காரன் புஷ்பா, தமிழ்காரன் புஷ்பா, மலையாளம் புஷ்பா, யுனானிமஸ் தெலுங்கு புஷ்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து they didn't even go for a next option, they voted. So that was like a bigger award for me. ஸோ அதனால ஓகே கடைசியில் வந்தப்போ அது நல்லா வந்துச்சு அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆல் தி ஜூரி அண்ட் தி இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தி பிரசிடென்ட்
அண்ட் blessing me with this யா award. வி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போயிட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு வரப்போ வெரி ஹாப்பி. Yeah. இல்லை Thank you so much. ஓகே, நான் டாக்கிங் அபவுட் குபேரா. தனுஷ் சார் கூட யூ பீன் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஆஃப்டர் ஸோ லாங் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஒரு வைப் அண்ட் ஆரா எப்படி இருந்தது? ஹவு ஹேஸ் திங்ஸ் கம் அவுட் அண்ட் எப்படி டிஸ்கஷன்ஸ் இருந்தது? மியூசிக் எப்படி இருக்கணுன்ற பிளான் இருந்துச்சா? ஹவு இஸ் இட்? Yeah, it was good. ஏன்னா ஒரு வாட்டி தான் நாங்கள் மீட் பண்ணோம் அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு. Okay. பிகாஸ் என்னோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து டேரக்டர் கூட தான் இருக்கும் எப்பயுமே. பிகாஸ் Okay. ஜென்ரலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டேரக்டர் இருக்கும். ஸோ மியூசிக் டிஸ்கஷன்ஸ், மேக்கிங் சாங்ஸ் எல்லாமே வந்து டேரக்டர் வருது. லாஸ்ட்டில் நம்ம போய்வா சாங் பண்ணப்போ நான் அந்த சாங் பண்ணிருந்தே நினச்சேன் இது தனுஷ் சாரே பாடினா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரும் அந்த நேச்சுரலாக வரதுனால அது வந்துட்டு அப்படியே திடீர்னு அந்த சாங் கூட அந்த சீன்லேருந்து அப்படியே வரும். ஓகே. அது நீங்கள் படம் பார்த்தப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே வரும்போது அவர் வாய்ஸ்லேயே அது வந்தால் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர். அண்ட் ஆல்சோ ஹி சிங்ஸ் ரைட். ஸோ நான் தான் சொன்னேன் அவரே பாட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ போத் தெலுங்கு அண்ட் தமிழ் அவர் தான் பாட வச்சோம். ஓகே. அண்ட் அவரும் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். அன்றைக்கி மட்டும் தான் மீட் பண்ணோம் இங்கே. அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் மை ஆல்வேஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் டைரக்டர். யா. ஓகே. இப்போ யார் ஹேவிங் அ ஸ்பெஷாலிட்டி, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி வித் திருஷ்யம் 2 ஃபில்ம் வந்தெல்லாம் வந்து த மியூசிக், த பிஜிஎம் இஸ் த ஹீரோ. அது வந்து ஓவர்டேக்ஸ் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங். அந்த மியூசிக் வந்து எமோஷன்ஸ் அப்படி இன்டென்ஸாக ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹவு டு யூ ஜென்ரலி சிட் அண்ட் ஒர்க் வித் த பிஜிஎம் ஆஃப்கோர்ஸ். அண்ட் குபேராலையும் அது எப்படி வந்திருக்கு அது எனக்கு கேட்கணுன்றது. பிகாஸ் யூஆர் யூ பிளே இட் வித் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன் தட் அதில் ஒரு சோல் இருக்குது, ஒரு லிவிங் பீயிங் மாதிரி. அது ஜஸ்ட் அது ஒரு கதை நரேட் பண்ணுது. எப்பயுமே வந்து பேக்ரவுண்ட் நான் சொன்னேன்ல, ஐ திங்க் ஐ டென்ட் டெல் யூ திஸ். நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தான் ஆக்சுவலாக. ஏன்னா ராஜா சாருடைய படங்கள் பார்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கெல்லாம் அழுது. இப்போ நாயகன்லாம் சொல்லுவார் பாருங்க, எப்பயுமே நான் அந்த சீன் சொல்லுவேன். உங்கள் அம்மாவை கொண்டானே அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்தன்னு சொல்லும்போது ஒரு கேப் கொடுப்பாரு, அவனை நிறுத்த சொல்லு, துரு துரு தரார தார, அப்போ நான் நிறுத்துறேன் அப்படி. அப்போ ஒரு சைலண்டாக விட்டுருப்பாரு. ஸோ தி சைலன்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணது ராஜா சார் படங்கள் வச்சு தான். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளும் படத்துக்கு பண்ணுங்கிற தான் மெயின் ஆசை எனக்கு ஆக்சுவலாக. அப்படி தான் மியூசிக் கம்போசர் ஆனேன், சாங்ஸுங்கிறத விட. ஓகே. அப்புறம் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருஷ்யம் 2 சொல்கிறீங்களா, அது த ஹிந்தி திருஷ்யம் 2, அது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் படம் ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கில் இருக்கும், ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கும். பட் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் வி நீட் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் மியூசிக். பட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் எப்படின்னா ஃபுல் மியூசிக் அந்த யார் கேரக்டர் ஹீரோ வரானா வில்லன் வர எல்லாம் ஒரு த்ரெட் ஆஃப் மியூசிக்லேயே இருக்கும். ஏன்னா தி ஸ்டோரிஸ் ஆர் ஆல்சோ லைக் தட். பட் திருஷ்யம் 2 இஸ் ஒன் இந்தியன் ஃபிலிம் தட்ஸ் மேட் இன் அ வெரி ஹாலிவுட் ஸ்டைல். ஸோ நான் நினச்சேன் ஐ வாண்ட் டு பிளெண்ட் போத். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் படம் வந்து பியானோ பேக்கிங்காகவே இருக்கும் ஆக்சுவலாக. பட் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே இது டிஸ்கிரைப் பண்ண டேரக்டருக்கு உடனே சார் ப்ரோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட், ப்ளீஸ் நீங்கள் சொன்னது சூப்பர், அப்படியே பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது ரொம்ப 2 months இருக்கும்போது தான் படம் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் அவங்க படம் ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணி அப்போ தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் பண்ணணும்னு வந்தாங்க. நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நான் அப்படியே தான் நான் பண்ணுவேன். அப்படியே உங்களுக்கு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னது அதுதான். இன்னொன்று வாட் எவர் யூ ஃபீல் யூ டூ, நோ கொஸ்டின்ஸ் அபவுட் இட். அப்போ ஓகேன்னு. ஏன்னா அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு, ஏன்னா அந்த படம் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன்னா இப்போ இது அப்படி இப்படின்னு டிஸ்கஷன் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணேன்னா ஃபுல் படம் நீங்கள் எப்பயாவது இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஜஸ்ட் வாட்ச் தட் ஃபிலிம். ஃபுல் மூவி வில் பி லைக் ஆல்மோஸ்ட் ஆல் த பீசஸ் ஆர் ஒன்லி பேஸ்ட் ஆன் பியானோ. பட் அது மேலே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் மாறிட்டு இருக்கும். அதில் 4 கேரக்டராக பிரிச்சுட்டேன். ஒன்று வந்து த மெயின் அஜய் தேவ்கன் சார் கேரக்டர், அப்புறம் டபு மேம் கேரக்டர் இருக்கும், அப்புறம் வினோத் கண்ணா சார் கேரக்டர் இந்த போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் ஏதோ கேரக்டர் இருக்குமே உழவா. ஸோ அந்த 4 பிரிச்சுட்டேன். பேக்கிங் அந்த ஏன்னா டு கீப் த ஸ்டைல் ஆஃப் த ஃபில்ம் இன்டாக்ட், டு present it in the style that they shot, I made a base of the music. Okay. But then to describe the characters, டபு மேம் வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அஜய் தேவ்கன் சார் ஃபுல்லாக சில்லோ யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு ஃபியூகல் ஆன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆன் யூஸ் பண்ணியிருப்பேன். இது தவிர ஆனால் அதுலேயே அந்த கேரக்டர் வேரியேஷன் வரும். அப்புறம் அப்படியே போய்ட்டு ஒரு இடத்துல வந்தப்போ இந்த 3 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போ 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே சேர்ந்து வரும். ஸோ அந்த 3 மெலடியுமே சேர்ந்து ஒரே ரிதமில் வரும். அந்த மாதிரி வியூ பண்ணியிருப்பேன் அதில். அதுக்கு வந்து மும்பையில் ப்ரீமியர் அன்னைக்கு தி கிளாப் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்புறம் பூஷன் குமார் சார்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வெளில வந்து நம்ம இப்படி பண்ணி எனக்கு வந்து மை நெக்ஸ்ட் வி ஹேவ் டு டூ மை பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இதுன்னு எல்லாரும் கேட்டாங்க அங்கே. ஸோ I feel so happy when I get such kind of compliments and when such kind of work is recognized. I had a great time working on that film. அதே மாதிரி புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா the character is a very rugged character. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே அந்த ரகட்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹீரோ வந்தாலே
I think in recent times the most popular ஆன Yes. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது. I didn't use any heavy sounds. ஹீரோ வந்துட்டு வந்து டான் டான் பா பா அப்படின்னு எல்லாம் போல. அவர் ஏன்னா பிகாஸ் ஹீரோ ஹேஸ் அ ஸ்வாக். பட் வை ஹா சவுண்ட் பிகாஸ் இட்ஸ் ரகெட். ஸோ அவளை ஸ்டடி பண்ணுவேன் நான் மைண்டில், அவளை நான் யோசிப்பேன். இட்ஸ் மை திங்கிங் ப்ராசஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எவ்வளோ பெரிய மேட்டர் இருந்தாலும் பெரிய டென்ஷன் ஆக மாட்டோம் அந்த கேரக்டர். இப்போ என்னப்போ என்னால் எல்லாம் முடியும். இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஸ்ட்ராங் ஹெடட் பர்சன். ஸோ அவர் வந்து வந்துட்டு அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண தேவையில்ல. என்ன நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், போட அவனை போட்டு தள்ளு, அவ்வளோதான் அவரோட. ஸோ மியூசிக்கே ஐ வாண்டட் இட் டு பி லைக் தட். ஐ டென்ட் வாண்ட் டு பி லவுட், பட் த லவுட்னஸ் ஹேஸ் டு பி ஹிடன். லைக் ஹவு இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ஹிடன், த லவுட்னஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ஹிடன். ஸோ வென் ஹி கம்ஸ் வாக்கிங் ஆல் ஐ ஒன்லி வென்ட் வித் இருக்கும் அந்த அரகன்ஸ் ஆர் அந்த பவர் வந்து அந்த மியூசிக்லேயே இருக்கணும். வந்துட்டான் மச்சான், இவன் போட்டு தள்ளிடுவான், இதுதான் டோனு. அந்த ஒரு இன்டர்வல் முன்னாடி போயிடுவார். அவன் போயிட்டான்னு நினைக்கும் போது திருப்பி வருவார். வந்தப்போ இதுதான் மியூசிக் நான் போட்டிருப்பேன். சொன்னார் டே வராண்டான்னு சொல்றது ஒரு ஸ்டைல். டே மச்சான் வந்துட்டான்டா, நம்ம எல்லாம் காலிடா இப்படி ஒருத்தன். இதுதான் அல்டிமேட் பயம். என்னன்னா கத்துறது கூட இவனுக்கு பயம், ஏன்னா அவன் கேட்டுடுவான்னு. அப்போ அது அவனுக்கு எப்படி இருக்கணும், மியூசிக் அப்படிதான் இருக்கணும். அப்போ கிட்ட வர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் ஆகும். அது என்னன்னா இவங்களோட பயம். அவருக்கு மியூசிக் அவ்வளோதான், அவரோட கேரக்டருக்கு ஹஹா மட்டும்தான். மற்ற வர லவுட் நாய்ஸ் ஒன்று ஆடும், அது வந்து இவங்களோட டென்ஷன். கிட்ட வர இவன் ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது, இவனோட உடம்புல பயம் வருது. தான் இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் த ப்ராசஸ் தட் கோஸ் ஆன் இன் மை ஹெட். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மேட். ஸோ அது ரகடாக இருக்கணும். அதே மாதிரி புஷ்பா 2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கோ கங்கோ கங்கம்மத்தாய் தானா கங்கோ கங்கம்மத்தாய் அந்த சாங் இருக்கு இல்லையா, அதில் அந்த மியூசிக் ஒன்று போட்டிருப்பேன். அது நான் ரொம்ப ஒரு பர்பஸோட நான் பண்ணேன். அது ஏன்னா அங்கே வந்து கேர்ள் சைல்டு வேணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவார். அந்த அதோட அந்த that soft, or they always say that, right, even in the most masculine guy there is kind of a feminine emotion இருக்கணும் அப்படின்னுவாங்க. அப்பதான் கம்ப்ளீட் ஆகும்னு. அந்த feminine emotionோட அவர் கேட்கறதா எனக்கு கேர்ள் சைல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டிட்டு பாடுவார்ல. அதில் வந்து அந்த மியூசிக் போட்டிருப்பேன். ஏன் போட்டேன்னா that is his representation of his extreme love that is going to show to his daughter, and the extreme love that he has for his wife, and the extreme love that he has for his mother. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படமே இப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பாருங்களேன். புஷ்பாஸ் ஃபைட் has always been for the girls. ஃபர்ஸ்ட் அம்மாக்காக தான் போராடுவார், அப்பா விட்டாருன்னு. இது வந்து எனக்கே யாரும் சொல்ல, நானா சொல்றேன் இந்த கதை. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாக்காக போராடுவார், செகண்ட் வந்து ஒய்ஃப்காக போராடுவார், தேர்ட் வந்து எனக்கு கேர்ள் சைல்டு வேணும்னு தான் அவரோட இது. அல்டிமேட் ஃபைட் வந்து அவரோட அண்ணன் பொண்ணுக்காக. So Pushpa has always fought and stood for the ladies, for the women. So this is my perception. So அவன் எவ்வளோ ரகடாக இருந்தாலும் கேர்ள்ஸ் அவ்வளோ மதிக்கிறான். ஸோ அவனுக்குள்ள எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கணும். இதுதான் என்னோட புஷ்பாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அதனால இந்த சாங் இது போட்ட அப்புறம் கடைசி ஃப்ளைட்டில் நீங்கள் அப்புறம் சான்ஸ்க்கு மறுபடியும் பாருங்க, நான் இது சொன்னப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கப்பா. கடைசி ஃபைட்டில் அந்த கை கால் கட்டுன ஃபைட் இருக்கும்ல, அதில் வந்து பயங்கரமான சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் ஐகிரின் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு இடத்துல அந்த கயிறு கட்டாயிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணுவாங்க, சாரி எல்லாம் இழுத்துட்டு கையை கட்டிட்டு இழுப்பாங்க. அப்போ இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் போய் ஒருத்தனை பிடிச்சி இப்படி தூக்குனா இப்படி பார்ப்பார். அந்த ரிகலெக்ஷனில் அந்த பொண்ணோட சாரி இழுத்தது வரும். அப்போ அந்த கத்தி எடுத்துட்டு இந்த காலில் வந்து இப்படி சாரி இப்படி பண்ணுவார் அந்த ரவுடி. அப்போ அந்த காலை வெட்டுவார். அப்போது ஃபெரோஷியஸ் மியூசிக் தான் நம்ம போடுவோம். ஆனால் நான் என்ன தடவை போட்டிருப்பேன், டாங் டான் ரொம்ப எமோஷனலாக ஒரு டிவைன் மியூசிக் நான் போட்டிருப்பேன். ஏன்னா தட் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹவு ஹி வுட் ப்ரொடெக்ட் ஹிஸ் கேர்ள் சைல்டு. ஒரு அண்ணன் பொண்ணை தொட்டவனே காலை வெட்டுறான் வேணா, அவன் இந்த மியூசிக் வச்சு தான் எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டுப்பான். அப்போது ஒரு ஃபாதரா ஹவு ப்ரொடெக்டிவ் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஹிஸ் டாட்டர் இஸ் மை ஹோல் கனெக்ஷன் டு தட். இது நான் பண்ணிட்ட அப்புறம் ஒரு நாளைக்கு சுகுமார் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ டாலிங் பா சூப்பர் டெல் எவ்வளோ பியூட்டிஃபுல். ஏன்னா இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது நம்ம ஒர்க் பண்ணுற டைமில். லேட்டர் ஆன் when I explain this அது பயங்கரமாக ஃபீல் பண்ணார். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு தீம் பண்ணியிருப்பேன். அது எப்பவுமே ஒரு நோட் வரும், லாஸ்ட்டில் அவர் அழுத உடனே ஒரு குரோமேட்டிக் நோட் ஆக்கியிருப்பேன். ஒரு 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 ஹாப்பி நோட்லேருந்து ஒரு சேட் நோட்லேருந்து ஹாப்பி நோட்டாக மாறும் அது ஒரு தீமில். ஸோ இதெல்லாம் என்னென்ன சொல்கிறதுக்கு சம் டீப் மியூசிஷியன்ஸ் ஒரு மியூசிக்கை ரசிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு புரியலாம் இது. I understand how much of work is behind. நம்ம சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிடலாம்.
அதுக்குள்ள இவ்ளோ See, இருக்கா? அதே சீன்ல வந்து அவன் விட்டும்போது பேம் 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 போட்டா கூட ஸ்டில் தேல் கிளாப் ஆர் தேல் ரசிப்பாங்க. ஒரு ஹீரோ இன்னொருத்தன் கால் வெட்டுறாங்க. பட் அதுக்குள்ள மீனிங்கோட பண்ணும்போது அது ஒரு நீண்ட காலத்துக்கு நிற்கும். அண்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வேறு யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கமிங் டு குபேரா, அதில் இந்த தீம் இருக்குல்ல குபேரா, அது பார்த்தீங்கன்னா அது ஏன் why I came out with that idea is he's a beggar, the hero character is a beggar, but from where? From Tirupati. That means all his life he lived in Tirupati. Begging in the streets, always listening to these chants or Namo Narayana or Venkateshwara or Govinda இதை கேட்டு அப்போ அதுதான் அப்போ அவர் மைண்டில் என்ன இருக்கும் யோசிச்சேன். ஸோ his interpretation of music or anything would be only chants, not that he learnt music. That is what he grew up listening to. அதனால தான் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரே ஒரு மந்திரம் மாதிரி இருக்கணும் தான் நான் now imagine that in a mantra version, like om yaham oham dham zedam om shivam gam aham nedam ham samharam இப்படி தான் எனக்கு கேட்குது. ஸோ அப்படி நான் இன்டர்பிரேட் பண்ணி தான் அந்த மியூசிக்கை பண்ணேன். ஆனால் இதில் அந்த படத்தில் ஒரு ட்ராவல் இருக்கும். லைக் டுமாரோ when you watch the movie you will know அங்கேருந்து அவர் எப்படி அவர் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, என்னென்ன அவர் இஸ் ஃபேஸிங் இன் லைஃப், அப்ஸ் டவுன்ஸ், ஆங்கர், சேட்னஸ், இது எல்லாத்துக்குமே இந்த மியூசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். when he sees death, when he celebrates death. அதனால தான் this music I connected to போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. லாஸ்ட்ல செலிப்ரேஷன் ஒரு டான் டான் டா டான் டான் இந்த கல்யாணம் பேண்ட் வாசிப்பாங்க. அந்த மோளம் வாசிக்கிறவங்க அந்த ட்ரம்பெட் சொன்ன ஃபோக் சாங் மாதிரி வாசிப்பாங்க. ஸோ ஐ வாண்டட் his entire travel to be the base of what he lived throughout his life. So that's how அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேஸ் இருக்கும். So every film is a different journey in itself. So but when you start analyzing or understanding the depth of background score, especially when it is done like this, in this kind of approach, you'll start enjoying it more. Wow. I think background score பத்தி பேசுறதுக்கு மட்டுமே வந்து ஒரு தனி இன்டர்வியூ இருக்கு. Because you have so much of knowledge in it, அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பேசுறதுக்கான கண்டென்ட் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதனால it's very interesting to hear as well. Yeah, அது ரியலி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது வந்து இட்ஸ் a beautiful journey. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்தீங்கன்னா அதில் பனி நிசசா காரி சனிப்பா அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக டைரக்டர் வந்து என் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி சொன்னப்போவே நான் 3 சீன் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீ இடிச்சா கொம்பு வரும், அந்த மறுபடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஜெனிலியா. அப்போ நான் சொன்னேன் சார் இந்த சீன் இந்த 3 சீனுக்கு ஒரு மியூசிக் நான் போடுறேன். அந்த 3 சீனோட மியூசிக் வந்து இந்த 4வது சீனில் நீ என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறியானா நான் வேணா துணையாக வரட்டுமானே போ அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு சீன் இருக்கும். அங்கே இதே மியூசிக் வந்து இதோட பாட்டு ஸ்டார்ட் ஆகணும், இப்படி தான் நான் சொன்னேன். பட் அந்த டைமில் எனக்கே தெரியாது அந்த மியூசிக் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபிக்ஸ்ட் எ கிராஃப், இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும், இங்கே வந்துட்டு திடீர்னு இந்த ஸ்டார்டட் இதுலேருந்து பாட்டு வரணும், நல்லா இருக்கேன் இந்த ஐடியா அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீன்ஸ் எடுத்துக்கோங்க, பட் அந்த மியூசிக் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா தான் நான் அது போட்டது பனி நிசசான்னு. ஸோ பனி நிசசா காரி சனிப்பா. ஸோ நான் நரேட் பண்ணுற அன்றைக்கே ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த ஃபீலிங் வச்சு நான் ஆல்ரெடி சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி இருந்தால் சாங் அப்படி இருக்கணும், இந்த சாங் அப்படி இருந்தால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சு வச்சுப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் த ஹோல் process happens. So it's a beautiful journey என்றதனால it's like the first thing நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல்ல போடுற டியூன் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி முதல்ல உங்களுக்கு தோன்ற ஐடியா வந்து it's one nice thing. Okay, இப்போ I just have one question again followed by this. இப்போ இவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டு as you said in the interviewல நீங்க பேசுறப்போ சொன்னீங்க ஒருத்தங்க நம்பி நமக்கு ஒரு வர்க் கொடுக்குறாங்கன்றப்போ அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும், rather than the pressure and anything, forget that, அந்த நம்பிக்கைக்கான வர்க் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் நீங்க பண்றப்போமே so much of dedication you put in, இதை கனெக்ட் பண்ணி அப்படி இப்படி இதை இப்படி பண்ணலாம், டிரெக்டருக்கு கூட அவ்வளோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கான்னு தெரியல. யூ ஆர் புட்டிங் இன் so much of work in there. Sometimes if this experiment goes wrong, அது எப்படி உங்களுக்கு அது how do you take it then? See, most of the times it doesn't go wrong. Okay, at least it has not gone wrong in my case at least. Because see, that's what again I'm saying, I'm very rooted and I'm more connected to the audience. I never consider myself as a composer. First I consider myself as a movie lover. அதனால தான் இப்போ கூட வந்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆனாலும் நான் இந்த ஹோம் தியேட்டரில் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நான் ஒரு 10-15 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஃபுல் டீமோட நாங்கள் போய் தியேட்டரில் யார் படமாக இருக்கட்டும் ஸோ போயிட்டு ரசிச்சு விசில். இப்போ ரீசெண்டாக நான் டிராகன் படம்லாம் பார்த்தப்போ ஃபுல்லாக கிளாப் அடிச்சு விசிலெல்லாம் அடிச்சு அப்புறம் அந்த ஹோல் டீமோட பேசி அந்த டைரக்டர்லாம் கட்டி பிடிச்சி அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அந்த லாஸ்ட் அப்பா சீன்லக்கு அழுதுட்டு நான்
ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தட் ஐ வாட்ச்ட் இன் ரீசெண்ட். அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக Yeah. இருக்கட்டும். ஸோ ஐம் ஏ மூவி லவர். ஸோ என்னன்னா தியேட்டர் போய் பார்க்குறோம், நான் கை தட்டுற இடத்துல தான் ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க. தட் மீன்ஸ் ஐம் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். as Yeah. long as you're a part of the audience, your experiments won't go wrong. ஏன்னா உங்களும் 2 பேர் இருப்பானுங்க. ஒருத்தன் வந்து இதை பண்ணுன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து கரெக்டாக இல்லைன்னு அங்கேயே சொல்லிடுவான். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்மெண்ட் சொல்லி நடந்து முடிஞ்சிருது. never went wrong because my excitement for the film is still raw. Okay. is like it's unfiltered, as innocent or As a child. as wild or as raw as any other movie buff. Like ஒரு ரிஷாக்காரன் வந்து ஃபுல்லாக நைட் போய் படம் பார்க்குறேன்னா அந்த ரிஷாக்காரன் தான் நான். ஒரு ஆட்டோக்காரன் நைட்டு போய் ஜாலியாக ஒரு படம் மாஸ் சாங் ஐட்டம் சாங் கிளாப் அடிச்சு அந்த ஆட்டோக்காரன் தான் நான். ஸோ there is a bit of everybody in me, and that's why I'm able to enjoy every kind of film. நான் சச்சித் ரே சாரோட ஆர்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து மோஸ்ட் கமர்ஷியல் ஐட்டம் சாங்ஸ் இருக்கிற படம் வரைக்கும் எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் ஒரு சினிமா ரசிகன் பா அப்படின்னு அவ்வளோதான். அது சொல்றதுலயே ஆமாம். அண்ட் ஐம் நாட் சம்படி ஹூ சேஸ் ஓ மை காட் தட் இஸ் ஓ வெரி கிளாசி. என்னப்பா இந்த அப்படிலாம் கிடையாது. எல்லா படமும் சூப்பர். இட்ஸ் நாட் an easy task to make a commercial film. Yeah. It's not an easy task to make a comedy film. It's not an easy task to make an art film. It is not, first of all, it's not an easy task to make a film itself. Yeah. So I respect every filmmaker and every genre of film, and I basically enjoy everything. சூப்பர். ஐ திங்க் நீங்க பேச ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சு. and I really felt a lot of things to be very very relevant and connected. Thank you. நிறைய விஷயங்கள் வந்து I think people would relate to. Thank you so much. நிறைய விஷயங்கள் ஒரு டவுட்டாக இருந்திருக்கும், இது கரெக்டாக தப்பான்ட்டு. எனக்கே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது வந்து யூ கோ ஃபார் இட், திஸ் இஸ் இட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் இன் திஸ் கான்வர்சேஷன். Thank you so much. Even I enjoyed talking on this show and had fun talking to you. Thank you so much. All the very best. We will keep loving you no matter what. Thank you. Please keep doing your good work. Thanks a lot. Thank you so You much. also Thank keep you. rocking as always. Thank you so much. Thank you. Thank you guys. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. इति सीताचरितम् इति सीताचरितम् इति सीताचरितम्